போன தடவை நம்ம பிரச்சனை அனுபவிச்சோம்ல, ஆமா, அதெல்லாம் மறந்துடுவோம். அந்த போன் அப்டேட்ல பிரச்சனையே வராதுன்னு நம்பிக்கையா சொல்லுவீங்கன்னா எந்த போன் சொல்லுங்க? எனக்கு அந்த பக்கம் போகாதரா, ஒரு பள்ளம் இருக்கு, உளுந்துராதன்னு நான் சொல்றேன். எனக்கு பள்ளத்துல உளுந்து எழுந்துதான் பழகணும். அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியும், ஜம்ப் பண்ணிடுவேன். ஜம்ப் பண்ணு. அப்படி ஆப்பிள்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க 17 வாங்குறாங்க, 16 வாங்குறதோ 15 வாங்குறதோ வேஸ்ட். மாட்டிக்கிட்டியே பங்கு. நாசமா போன பிராண்ட் நம்பி தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கோம். இது வந்து எப்படின்னா, உங்க ஆள் மனசுல இருக்கிற ஒரு மிருகம் வந்து பேசுது. கோய்யால என்ன பேச்சு இது? வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது வந்து டீல்ஸ்க்கான மந்த். ஸோ இப்போ 2 பிக் பிளேயர்ஸ் தான் மாட்டி அப்படியே எப்படின்னா மாத்தி முடிக்கிறாங்க அப்படின்னு. ஒன்று ஃப்ளிப்கார்ட், இன்னொன்று அமேசான். ஸோ இவங்க 2 பேருக்கு இடையில தான் வந்து ஃபுல் சேலஞ்சும் போகும். இதுல ஹைலைட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருப்போம், ஃப்ளிப்கார்ட் பிளான் பண்ணது என்னன்னா ஒரு 10ஆம் தேதி 12ஆம் தேதி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஜிஎஸ்டி இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே 23. அப்பயும் கூட என்னாச்சு தெரியுமா, 19th பர்த்டே முன்னிட்டு 10ஆம் தேதி வந்து தள்ளிருக்கேன். அது நீங்க வந்து மோடியோட பேசுவீங்க, பெரிய ஆள் நீங்க. இப்ப விஷயம் என்னன்னா, 10ஆம் தேதி அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி அமேசான் சொல்லிட்டு இருந்தான். உடனே பிளிப்கார்ட் குறுக்க போந்து, இது எப்பயுமே அவங்க பண்றதுதான், ஏர்லி பேட் சேல்னு ஒண்ணு நான் 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறேன் இவன் சொல்லிட்டு இருந்தான். அமேசான் என்ன பண்ணுவான், ஆல்ரெடி நான் டீல்ல தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பொருளை வித்துக்கிட்டு இருப்பான். மாத்தி இவங்க 2 பேருமே அடிச்சுப்பாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல கன்சியூமர்ஸ் அட்ராக்ட் பண்ற புலியா யார் இருக்காங்கிறதா மேட்ரு. சோ அப்படி இருக்கும்போது இப்ப 23ஆம் தேதி அன்னைக்கு எல்லாமே ரெஸ்யூம் ஆகுது. ரீசன் என்னன்னா 22nd இல்ல, எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா 23ஆம் தேதி அன்னைக்கு எல்லாமே ரெஸ்யூம் ஆகுது. ஓகே, ஆனா அவங்க போட்டிருக்கிற ரேட் ஒன்று இருக்கும். அமேசானை பொறுத்த வரைக்கும் எப்படி சேல் பண்ணுவாங்கன்னு சொல்றேன். 50,000 ரூபாய்க்கு கூட ஐபோன் தரேன்னு சொல்லுவான். ஆனா அது ஒரு 10 ஐபோன் தான் இருக்கும். இது வந்து அமேசான் பத்தி மட்டும் இல்ல, இது வந்து காமன் ஃபார்ம்ல இதுதான். ஏன்னா நான் சொல்றது வந்து பிளிப்கார்ட் சொல்றேன். பிளிப்கார்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அது கொண்டு வந்து 65,000 70,000 நம்ம வந்து வாங்கணுங்கிற ஒரு இதை தூண்டி விட்டு காலி பண்ணிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அமேசானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவனுடைய பெஸ்ட் டீல் எதுன்னு பாத்தீங்கன்னா சாம்சங் தான் இருக்கும். ஐபோன்ல பெருசா எதுவும் இருக்காது. S24 Ultra 60,000 ரூபாய்க்கு தரேன் அப்படிமா அவன் சொல்லல. அப்படிலாம் 60,000 இல்ல சொல்லல, ரூமர் கிரியேட் பண்ணுவாங்க. 75,000 ரூபாய்க்கு தரேன் இல்ல, 75,000 ரூபாய்க்கு எப்படியும் தருவாங்க. 75,000 இல்ல, எவ்வளவு, 70,000 ரூபாய்க்கு தான். சரி, 70,000 ரூபாய் 75,000 ரூபாய் போட்டு 7,000 ரூபாய் ஆஃபர்னு சொல்லி 68,000 ரூபாய் தரான்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுவுமே என்ன பிரச்சனை வரும்னா, வாரண்டி இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அப்படி இல்ல, அது கரெக்டான செல்லர்ட்ட வாங்கணும். அதான் செல்லர் தான் கரெக்டான வந்து குறுக்கால வந்து இப்போ 66,000 ஒரு இடத்துல காட்டுதுன்னு உடனே 68,000 ஆக்சுவல் செல்லர் விற்கிறான்னு வைங்க, அபிஷியல் செல்லர் 66,000 அபிஷியல் செல்லர் கிட்ட தீர்ந்ததுன்னா அப்புறம் வெயிட் பண்ணி தான் ஆனா. இது எப்படி இருக்குன்னா, 12 மணிக்கு முன்னாடி டாஸ்மாக் திறக்க மாட்டாங்க அப்படின்னா, இல்ல அதுக்கு வேற வழியை நான் வாங்கி தான் தீரணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தான் ஆகணும்ன்றீங்க. ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ரா காசுலாம் இல்ல, தரனாலும் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து தானே வாங்கணும். ஃபேக் சரக்கு போட்டு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி நீங்களே ஏதாவது ஃபேக் ஃபோன் வாங்கிட்டு போயிடுவீங்க. ஸோ இதான் இது என்னன்னா, எனக்கு வந்து என்னன்னா, இப்போ மொபைல்ல மட்டுமே நான் ஃபேஸ் பண்ணி சொல்லலை. நிறைய டிவி இருக்கு, டேப் இருக்கு ப்ரோ, அதெல்லாம் ஹோம் அப்ளையன்ஸ். ஹோம் அப்ளையன்சஸ் அதனால என்ன ஆயிடுச்சு, ஹோம் அப்ளையன்ஸ் தான் இந்த ஜிஎஸ்டில மாறி இருக்குல பர்சன்டேஜ். அதனால 23 வரைக்கும் அதுக்கு ரிலேட்டடா பெரிய சேல் எதுவுமே இருக்காது. இப்போதைக்கு மொபைல்ல பெரிய அளவுல ரிஃப்ளெக்ஷன். இப்போ மொபைல்ல எனக்கு ஒரு சந்தேகம், மொபைல்ல எந்த லெவலுக்கு குறைஞ்சிருக்கா குறையலையா? குறையல, அப்படியே தானே இருக்கா. அந்த கர்மத்தை கொடுத்து விட்டு போயிடலாமே. இல்ல, அதனாலதான் அவங்க பிரில்லியண்டா ஹேண்டில் பண்றாங்க. இப்பயும் மொபைலுக்கு டீல் தான், நேத்து மொபைலுக்கு டீல் தான், 10 நாள் முன்னாடி டீல் தான். டீல்னு பேர் இல்லைனாலும் டீல் தான். ஓகே, இப்போ வந்து டீல்ன்ற பேரோட இன்னும் அந்த கிரேஸை பூஸ்ட் பண்ணி விடுவாங்க. ஓகே, பூஸ்டிங்ல போகுது. இதுல ஜோக் என்னன்னா, 23ஆம் தேதியில இருந்து தான் சேல். அதுக்காக நான் ரிவீல் பண்றேன்னு ஒரு பக்கம் போனாலும் ஏர்லி பேர்ட் சேல் போய்கிட்டு இருக்குன்னு பிளிப்கார்ட் தான் பேனர் போடுறானே. இல்ல, எனக்கு இன்னொரு விஷயம், நீங்க ஆல்ரெடி போட்டீங்க அமேசான்ல இந்த மொபைல் இருக்கு, பிளிப்கார்ட்ல இந்த மொபைல் இருக்கு அப்படின்னு. எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு ஒரு ஸ்டேல் பாயிண்ட் அடைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. சாச்சுரேட் ஆயிடுச்சுங்கிறீங்களா? ஆமா, சாச்சுரேட் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த போன்ல வந்து கேமரா நல்லா இருக்கியா, அதுதான் காரணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சுல. வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு, எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. இதுல வந்து இப்ப என்னன்னா, உதாரணத்துக்கு இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 50Xல எடுக்கக்கூடிய போட்டோஸ் நல்லா இருக்கு. முன்னாடி ஒரு வீடியோலயும் நம்ம பேசியிருக்கோம். இதுவே போதுமானது. 13,000 ரூபாய் ஆஃபர்ல ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சு நான் வாங்கும்போது 13,000 ரூபாய். ஐசிஐசிஐ பேங்க் கார்டு வச்சிருந்தீங்கன்னா ஒரு 650 ரூபா குறைச்சிக்கலாம். அது இல்லாதனால நான் 13,000 ரூபாய்க்கு தான் நான் வாங்குறேன்னு வச்சுங்க. 13,000 ரூபாய்க்கு இது ஒர்த்து. ஓகே, இதுலயே கிடைச்சிட போகும்போது இதை விட சின்னதா நான் வாங்குறேன், இல்லை இதே சைஸ்ல நான் வாங்குறேன்னு ஒரு 25,000 30,000. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இது நம்ம 13S வரைக்குமே எடுத்தீங்கன்னா கேமராவோட அவுட்புட் இவ்வளவுதான் இருக்கு. 80 லைட் ப்ராசஸரோட. அது 80 லைட் வந்து அவங்க எப்படி சொல்றாங்கன்னா கேமிங் போன் ப்ரோ. நீங்க வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து OnePlusல எதிர்பார்த்து. சரி, கேமிங்கும் இதுல நல்லா இருக்கே ஓரளவுக்கு. நான் விளையாடுற கேண்டி கிரஷ் நல்லா தான் இருக்கு. கேண்டி கிரஷ் நீங்க எதுல விளையாண்டாலும் நல்லா இருக்கும். நான் ஒரு 10 வருஷம் பழைய போன்லயும் போய் கேண்டி கிரஷ் ஆட முடியாது, அதை விடுங்க. மேட்டர் என்ன, கேமிங் போன் அப்படின்னா OnePlus. நீங்க திரும்பியும் நீங்க தான் இந்த டேட்டாவே கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க. அப்புறம் அதுல போய் கேமரா. ஐயோ, இதை பத்தி பேசும்போது தாங்க திருப்பி என்னோட அந்த Mac 4 வந்து ரொம்ப நாள் ஆன் பண்ணாம, இப்போ ஷூட்டிங் முடிஞ்சு 20 நாள் கழிச்சு ஆன் பண்றேன், திருப்பி ஆரஞ்சு லைட் தாங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு.
என்ன பண்றது? அது சரி ஓகே, அதை நான் இப்போ ஞாபகப்படுத்திட்டேன். ஆரஞ்சு லைட்டு தான் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது 13 பத்தி 25 கிரகங்களும் ஒரே கோட்ல இருந்து நீங்க அது எங்கேயா இருந்து கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. திருப்பி எடுத்துட்டு போனோமா, அங்க போய் ஒரு நாள் பூரா வேஸ்ட் பண்ணுமான்னு தெரியல. இல்ல இவன் சுடற கேளுங்க கேட்கணும். ஸோ ஆக்சுவலா இப்போ பாருங்க, இப்போ பேசும்போது ஸ்கிரிப்ட் எல்லாம் இல்லை, பேசும்போது திடீர்னு அது ஞாபகம் வருது. நம்ம என்னைக்கு ஸ்கிரிப்ட். சரி, அதான் மொத்தம் வந்து இப்போ பிளிப்கார்ட் அமேசான் ப்ரோ ரெண்டு பேருமே சேல் போயிட்டே தான் இருக்கு. பிளிப்கார்ட்ல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா செக்யூர் பேக்கேஜிங், இல்லாட்டி வந்து கையில வந்து கொடுக்கும்போது ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இந்த மாதிரி. ஆனா அந்த லெவலுக்கு துரோகி கிடையாது அமேசான். 7 ரூபா 8 ரூபா தான் போடுறான். ஓகே, அது ஒண்ணு. ஆனா ப்ராசஸிங் ஃபீன்னு சொல்லி 5 ரூபா போடுறான். 5 ரூபா 7 ரூபா அந்த மாதிரி. இல்ல 5 ரூபா வந்து ப்ராசஸிங் ஃபீன்னு எனக்கு புரியல. அப்ப இத்தனை வருஷமா நீ ப்ராசஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரியல. ஓகே சரியா? இவனாவது என்னன்னா ஓப்பன் பாக்ஸ் டெலிவரிக்கு 50 ரூபா 20 ரூபா. அமேசான்ல ஒரு விஷயம், எத்தனை பேர் இதை நீங்க அனுபவிச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நம்ம அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பண்ற மாதிரி தூக்கி போட்டு போயிடுறது ரோட்லயே. அமேசான் தூக்கி போட்டு, அமேசான் வந்து தூக்கி போட்டு போயிடுறான். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லிங் பேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து எங்க இருக்குன்னே தெரியல, தூக்கி போட்டு போயிட்டான். அது கேட்டா நம்ம ரிட்டர்ன், அது இப்போ வரல அப்படின்னு சொன்னா என்ன ஆஃபர் வருதுன்னா, என்ன இது ஆப்ஷன் வருதுன்னா, அதை ரிட்டர்ன் பண்ணுன்னு வருது. ஒரிஜினல் பேக்கேஜோட ரிட்டர்ன் பண்ணு, உனக்கு பைசா வரல, எனக்கு டெலிவரி ஆகல அப்படின்னு நான் சொல்றேன். எனக்கு வந்து ஒரிஜினல் பேக்கேஜ் ரிட்டர்ன் பண்ணுனா ஓகே. கிணறே காணோம், கிணறே வெட்டல. ஓகே, அதுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அந்த ஒரிஜினல் பேக்கெட் வந்து திருப்பி இதுக்கு போன உடனே உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும்ன்றான். டேய் கொடுக்கலடா இல்லை. ஸோ இது ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. இப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அந்த இந்த பேக் வெஜிடபிள் கேரிங் பேக் வந்து அவங்க ஆர்டர், அதாவது ஆக்சுவலாக அவங்க வந்து சேல் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் பண்ணி அது அமேசானில் லிஸ்டிங் ஆயிருக்குன்னு ஒன்று. சரி ஃப்ரெண்ட் ஆச்சேன், இப்போ சிவபரணி ஒன்று ஃப்ரெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு நான் அதை புக் பண்ணிட்டேன், போட்டேன். அது 3 நாளில் கேரளாவிலேருந்து அவங்க அனுப்பிச்சு வந்து இவங்க தூக்கி போட்டிருக்காங்க. தூக்கி போட்டதில் காருக்கு அடியில் இருக்குது, பார்க்கல. காரு யாரும் எடுக்கவே இல்லை. கார் எடுத்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சு நான் வரல நான் வந்து எனக்கு டெலிவரி ஆகி பைசாலாம் வந்துருச்சேன்றாங்க. நம்ம ரிட்டர்னும் போட முடியாது. அப்புறம் பார்த்தா அந்த கார் எடுத்ததுக்கு அப்புறமா காருக்கு அடியில் கிடந்தது. ஸோ இப்போ எப்படின்னா அமேசானில் நீங்கள் ஒரு விஷயம் போடுறீங்கன்னா, காருக்கு அடியில், பக்கத்து வீட்டில், மேல் வீட்டில், அக்கம் பக்கத்து வீட்டில் யாராவது வாங்கி வச்சிருக்கீங்களா, குப்பையில் எதையாவது பார்த்தீங்களா, படிக்கடியில் பார்த்தீங்களான்னு கேட்கல. எப்பயுமே அப்படியே அப்புறம் நடக்குது. ஏன்னா எனக்கு இங்க வந்து அமேசான் டெலிவரி வருவாங்க. நான் இப்போ இந்த அமேசான்ல தான் இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிளாட்ஸ்னா அப்படிதான் பண்ணுவாங்களா? எனக்கு நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ எங்க வீட்ல எல்லாம் டெலிவரின்னு அமேசான்ல இருந்து வந்தாங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி இல்ல எல்லாமே இது வரைக்கும் எல்லாருமே இருக்கும். எங்க வீட்டு தீபன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல எங்க வீட்டு ஏத்த வீட்ல இல்ல, அதான் சொல்றேன். உங்க ஏரியால இருக்கிறவங்க எல்லாம் பாவம் பண்ணுவீங்க. சோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஓடிபி வந்து கையில கொடுத்துட்டு போனாங்க. அந்த 1500 ரூபா 2000 ரூபா அந்த பவர் பேங்க்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டீங்கன்னா தூக்கி போட்டு போயிடுறாங்க. இல்ல அதுக்கும் வந்து இதுல ஓடிபி வருது பிளிப்கார்ட்ல. அதெல்லாம் இருக்கு. ஆனா அது காசு வாங்கிக்கிறாங்களே. ஓடிபிக்கு 49 ரூபாயா? இல்லது 9 ரூபாய் 10 ரூபாய் வாங்கினாங்க. அப்படியா? பரவாயில்ல. ஆமா, நல்லா தான் இருக்கு. டெலிவர் பண்ணும்போது ஓபன் பாக்ஸ் அண்ட் ஓடிபின்னு இருக்கும். செங்கலை வாங்குறதுக்கு அது எவ்வளவு பரவாயில்லையே. பரவாயில்ல. ஆக்சுவலா பார்க்க போனா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரிட்டர்ன் பாலிசி, ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி மாதிரியான விஷயம். ஆனா எனக்கு இப்போ பிளிப்கார்ட், அமேசான் தவிர எல்லாருமே அதை தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஜெப்டோ, அதுக்கப்புறம் பிளிங்கிட், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் கூட உடனே கொண்டு வந்து கொடுக்குறானுங்க. நல்லா தான் இருக்கு. அதுல என்ன ஆஃபர் இருக்குன்னு கூட போய் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவங்களால இதெல்லாம் கொடுக்க முடியல இப்போ வரைக்கும். இல்ல பவர் பேங்க் நம்ம இப்போ உங்ககிட்ட iPhone 16 ஆர்டர் போடுங்க. 52,000 கொடுத்துட்டானா பாத்துறலாம். சொத்து எழுதி வச்சிடலாம். இருக்காது பிளிங்கிட்லயா? 52,000 ரூபாய்க்கு iPhone 16 எடுங்க. சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டீங்க. இப்பதாங்க அந்த பேனர்ல விளம்பரம் போட்டிருக்கேன். அவனை ரெக்கார்ட் பண்ணுவோமா? நீங்க அதை ஓபன் பண்ணி போடுங்க, வருதான்னு பார்ப்போம். இன்னைக்கு இல்ல, நான் உங்களுக்கு 23ஆம் தேதி வரைக்கும் டைம் தரேன். 52,000 ரூபாய்க்கு இதுல முதல்ல வாங்குங்க. நீங்க எதுல? அவங்க தான் மொத்தமா லாட்டா தூக்கிட்டு போய் இறக்கி வச்சிருக்கானுங்க. மொத்தமா குத்தகை கட்டி வச்சிருக்காங்க. ஒரு சில பொருள் வந்து பிளிப்கார்ட், அமேசானை தாண்டி யார்ட்டையும் போகாது. அப்படி போயிருச்சுன்னா நான் என்ன சொல்றேன், அதாவது எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ், அதாவது பவர் பேங்க் வேணும் அவசரத்துக்கு. நீங்க இப்போ வீட்டை விட்டு வரும்போது சார்ஜரை மறந்துட்டீங்க, சார்ஜரையோ ஒரு பவர் ஏதோ நீங்க இருக்கிற இடத்த விட்டு வெளில வர முடியாது. இப்போ உள்ளுக்குள்ள போயாச்சுன்னா ஸ்டுடியோ விட்டு வெளில வர முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம இமானுவல் ப்ரோ ஏதோ 2-3 பொருள் வாங்கினாங்க. ஷார்டஸ்ட் டக்குன்னு டெலிவரி ஆகுறது. அதே மாதிரி ஷார்டஸ்ட் 3 to 4 monthsல அதெல்லாம் செத்து போயிருது. பாருங்க, ஐபோன் ஆட் 60 ஏதோ ஐபோன் 16e 60,000க்கு யாரு இப்போ 70,000க்கு வாங்குவா? 16e எவ்வளவு ரூபா? அது யாரு வாங்குவான்னு? 16e எல்லாம் மனுஷன் வாங்குவானா? அடுத்து வாங்க 16 128 எவ்வளவு? ஏன்னா அந்த பேஜ் எல்லாம் அவங்க வந்து இது பண்ணணும். அது வந்து 74,300 ரூபா. 52,000 ரூபா போட்டு வச்சிருக்காங்க. வருவீங்களா அது பக்கம்? சொல்லுங்க. 20 நிமிஷத்துல கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் கொடுப்பானா ப்ரோ? 20 மினிட்ஸ்ல 75,000 ரூபா கொடுத்து வேணா வாங்குவானா? இப்ப 10,000 இதை பாருங்க. ஆப்பிள் இது வயர்லெஸ் சி டைப், இதுதான் பிரைஸ். 11,000 ரூபா தான் பிரைஸ். 11,000 ரூபா தான் ஆஃபர் போட்டிருக்கான். நான் அதுதானே சொல்றேன். இப்ப அமேசானும் பிளிப்கார்ட்டும் ஸ்கோர் பண்ற இடமே ஆஃபர் தான்.
28 நிமிஷம் எக்ஸ்டிமேட்டட் டைம் 28 மினிட்ஸ்ல அமேசானும் ஃபிளிப்கார்ட்டும் கொண்டு வந்து தருவானா? அமேசானும் ஃபிளிப்கார்ட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். 2 நாள்ல இல்லாட்டி 1 நாள்ல தராங்கன்னே இருக்கட்டும். இது 11,000, அவங்க 9,500 ரூபாய்க்கு தருவாங்க. இதுதான் வித்தியாசம். ஏங்க இப்போ நான் 6 7 இப்போ என்ன டைம், நான் வந்து 8 மணிக்கு ஃபிளைட் பிடிக்கணுங்க. ஏர்போர்ட்ல இருந்து நான் போட்டேன்னா செப்டோல 20 செக் இன் பண்றதுக்குள்ள ஃபிளைட்ல போறவங்க எல்லாம் அவனுக்கு ஃபிளைட்ல எனக்கு வந்து 1,500 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது. அதான் சொல்றேன், நீங்க எல்லாம் ஆஃபரே பார்க்க வேணாமே அப்படின்னு சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா அங்க போய் ஃபிளைட்ல ஜன்னல் சீட்டு தான் வேணும்னு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் கொடுத்து உட்காருவீங்க. நல்லா இருக்கட்டும், சேர்த்துக்குவாங்க. இதுல வந்து பொருள் கிடைக்கிறது உண்மைதான். ஆனா ஆஃபர்னு வந்ததுன்னா பிளிப்கார்ட் அமேசான் அங்க டாமினேட் பண்றது உண்மை. ஏன்னா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவ்வளோ இல்ல ப்ரோ. நான் என்ன சொல்ல வரேன்னா அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ நான் வந்து ஒரு 800 ரூபாய்க்கு ஒரு என்ன சொல்றது வயர்லெஸ் பவர் பேங்க் நான் பார்க்கல. நல்லா ஒர்க் பண்ணக்கூடியது. கிட்டத்தட்ட என் கண்ணுக்கு எதிர்க்கு ஒரு 6 பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பார்த்துட்டு இருக்கேன். அது வந்து செப்டோல வாங்கினது. செப்டோல வாங்கினது ஒருத்தர் வாங்கினார் 800 ரூபாய் கொடுத்து. உடனே ஆடு வரிசையா போய் ஒரு அதான் ப்ரோ, இது செப்டோல வாங்கினதுனால அந்த அனுபவத்தை சொல்றீங்க. ஆமா, அதே பவர் பேங்க் அமேசான்ல பாக்குறேன் ஒரு நாள் 800 ரூபாய் இல்லையா, 8 நாள் கழிச்சு வருது. நீங்க அவசரப்படாதீங்க. ஏன்னா நான் இப்ப ஹெட்செட் எல்லாம் எல்லாருக்கும் வாங்கி நானே ரிவ்யூ பண்ணிட்டு அப்புறம் அந்த ஹெட்செட் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரிலாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன். காலையில ஆர்டர் போட்டேன், 12 மணிக்கு டெலிவரி ஆச்சு பிரைம் மெம்பருக்கு. சரியா சரியா ஆகலாம் செய்யுது, இல்லாம இல்ல. இப்பதாங்க நான் வந்து இது பண்ணும்போதுதான் ஞாபகம் வருது. மவுஸ் ஒன்று நேத்து போட்டேன், 2:30 மணிக்கு வரும். நான் இன்னி வரைக்கும் அந்த மாதிரியே தெரியலையே. ஒரு பார்த்தீங்களா, அப்ப ஜெப்டோல போட வேண்டியதானே, உங்களையே அமேசான்ல போட சொன்னா. அமேசான்ல தான் நல்லா அதான் பார்த்தேன். போன தடவை நம்ம பிரச்சனை அனுபவிச்சோம்ல. ஆமா, அமேசான்ல தான் நல்ல இல்ல இது வந்து இதோ எக்ஸ்பெக்டட் டெலிவரி டுடே 10 PM. நேத்து 2 மணிக்கு வந்திருக்க வேண்டியது இது. சரி, ஓகே, இருக்கட்டும். இதே இங்க போட்டீங்க, டோடு 1 தான் போட்டிருக்கீங்க. இது நம்ம குரூப்ல போட்டது தானே இது? ஆமா, நீங்க டோடு 1 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ, ஏங்க ஏதோ ஒரு இதுல இருந்தாங்க போட்டது. டோடு 1 பேரத்துக்கு செப்டோல போட்டு வாங்கிருக்க வேண்டியதானே, எதுக்கு அமேசான்ல வாங்குனீங்க? இப்ப செப்டோல போட்டு இப்ப வாங்கிக்கிறேன், அமேசான்ல கேன்சல் பண்றேன். இப்ப வாங்குறேன், இருங்க வரேன். சரி வாங்குங்க, வாங்க வரேன். அதையும் நாங்க பாப்போம் இருங்க. இது ப்ராடக்ட் நேம் என்ன? அதான் டோடு 1. போங்க, இதோ ஒரு நிமிஷம். அது போட்ரானிக்ஸ் டோடு 1. இதோ வரேன். போட்ரானிக்ஸ் பேர் சொல்லுங்க. அதான் போட்ரானிக்ஸ் டோடு 1 போடுங்க, போடு பாப்போம். கை மாத்திக்கலாம். வேணாம் இல்ல வேணாம், நீங்க இதுலயே இருங்க, நான் பிக்சல்ல இருந்துக்கிறேன். எனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு அப்படி ஒருவேளை வந்ததுன்னா இந்த மொபைல் நீங்க வச்சுக்கோங்க. ஒருவேளை வரலன்னா அந்த போனை எனக்கு கொடுத்துருங்க. வேணாம், நான் வேணா இப்படி வைக்கிறேன். அமேசான் வழியா வந்தா இன்ஃபினிக்ஸ் எந்து, இதுவே செப்டோ வழியா வந்ததுன்னா பாருங்க. அதை விட இதை பாருங்க, டோடு 8. வேற அவசரப்படுறேன், டோடு 1 இங்க இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை தேடி பார்த்துட்டு கடுப்பானதான் மிச்சம். நான் வந்து செப்டோல இது கிடைக்கும், செப்டோல அது கிடைக்கும்னு என்ன சொன்னாங்க. நம்ம தேடுற எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்குதானே, கிடைக்க மாட்டேங்குது. புரியுதா? இதோ இங்க இருக்க என்னது டோடு 1. சும்மா எதையா டோடு 102 102 அழுத்திட்டு அந்த தேரத்தவளை அழுத்தி என்ன பண்ண போறீங்க நீங்க? இப்ப இருங்க வரேன், வெயிட் a minute for 5 minutes. இது பாருங்க, கலர் கலரா இருக்கு. இதுல இந்த மாடல் அங்கேயும் இருக்கும். இப்போ இங்க 249 ரூபா அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும் எவ்வளோன்னு பாருங்க ப்ரோ. அவங்க குடோனும் அவங்க வந்து பிசினஸே வேற. நம்ம இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல. அமேசானும் பிளிப்கார்ட்டும் அடிச்சுக்கிறது கன்சியூமருக்கு நல்லது. ஆனா அதே சமயம் கொஞ்சம் உஷாரா செல்லர்லாம் பார்த்து வாங்கினீங்கன்னா கம்மி ரேட்டுக்கு நல்ல பொருள்லாம் வாங்க முடியும். அதுக்காக ஆஃபர்ல ஸ்பேனர் இருக்கு, பிளேட் இருக்குன்னு அதை வாங்கிட்டு இருக்காதீங்க. இதை நம்ம எப்பயும் சொல்றதுதான். ஆனா இந்த செப்டோ, பிளிங்கிட் இவங்களெல்லாம் நான் ஹேட் பண்றேன்னு இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்கு அவங்க கிட்ட ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னா அதை வாங்க முடியுது. ஆனா நான் தேடி போற பொருள் அவங்க கிட்ட இருக்கானா அந்த மாதிரி ஒண்ணு பார்க்கவே முடியறது இல்ல. இரிட்டேட் தான் இருக்கு. இல்ல அதாவது என்னன்னா அவசரத்துக்கு ஒரு சார்ஜர் வேணும் போது ஒரு சார்ஜர் நல்ல சார்ஜர் பார்த்து வாங்க முடியுது. இதுல தடவி ரேகாலிற நேரத்துல அந்த ஏரியாலயே இருக்கிற லோக்கல் கடையிலயே நீங்க வாங்கிட முடியும். இருக்கிறதே ஒரு இப்போ 20 வாட் சார்ஜர் ப்ரோ, இருக்கலே கம்மி பிரைஸ்ல நான் வாங்க முடியும். வெரைட்டிஸ், பிராண்ட் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி எனக்கு அங்க வருது ப்ரோ. இப்போ ஒண்ணுல நான் ஒரு TWS பார்த்தேன்னா ஒரு 25ல 30 பிராண்ட் பார்க்க முடியுது. எங்க அமேசான்லயும் பிளிப்கார்ட்லயும். இப்போ ஒரு 30 பிராண்ட்லாம் இங்க பார்க்க முடியல ப்ரோ. நான் தான் ஒரு தடவை ஒரு TWS தேடிட்டு அமைதியா ஓரமா போய் உட்காந்துட்டேன். எப்பயாவது ஆஃபர்ல ஏதாவது ஒரு சில பொருட்கள் இதுல வருதுங்கிறதே யாராவது டீல் குரூப் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா, அந்த டெலிகிராம்ல ட்விட்டர்ல எல்லாம் அவங்க போட்டாதான் நமக்கு தெரியும் ஏதோ ஒரு டீல் போகுது அப்படின்னு. பாருங்க, இது கோபோல்ட்ங்கிற ஒரு பிராண்ட் தானே. கோபோல்ட் ப்ரோ இங்க பாருங்க, கோபோல்ட் போட்டு பிராண்ட்ஸ் இப்ப கை வைக்கிறான் பாருங்க. எத்தனை பிராண்ட் இருக்கு பாருங்க. என்ன எத்தனை பிராண்ட் இருக்கு? அது மேட்டர் இல்ல, இருக்கிறது இவ்வளவுதானா, அவ்வளவுதான். சரி, 103 ப்ராடக்ட் இருக்கு, 16 பிராண்ட் இருக்கு. இதே ஃபில்டரை போய் அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ எழுதி பாருங்க, 103 ப்ராடக்ட் இருக்கும். அங்க போய் எழுதி பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சு 1000 அப்படின்னு போகும். அவன் பழம் தின்னு
போட்டவன் அவன் பழம் தின்ட்டு போட்டோம் திங்காமே கொட்டையை எடுத்து தரைக்குள்ளே போட்டு இப்பதான் விதைச்சு முளை விட்டு வந்து கொண்டு இந்த மாதிரிதான் நத்திங் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அதான் சப்போர்ட் பண்றீங்களா நீங்க? பரவாயில்ல சொல்றான் நான் வளரும் குழந்தைங்க என்ன யாரும் அடிக்காதீங்க அப்படிங்கிறான். அப்புறம் என்ன இல்ல அவன் வந்து எப்படின்னாக்கா இப்ப அந்த என்னது டெட்புல்ல வர உடம்பு மட்டும் வளர்ந்து கால் வளராம இருக்கக்கூடிய குழந்தை மேல் வரைக்கும் வளர்ந்துருக்கும். நிஜமாலுமே வளருது ஜெப்டோலாம். அப்படி வச்சுக்கணும். சரி, ஏதோ ஒண்ணு ஆப்ஷன்ஸ்னு வரும்போதும் வெரைட்டிஸ்னு வரும்போது வேற வழியே இல்லாம பிளிப்கார்ட் அமேசான் போக வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது இப்ப அமேசான் சைடுக்கு போனா சாம்சங் ஐபோன் 15 மட்டும் எக்ஸ்க்ளூசிவ், அப்புறம் ஐக்கூ, அப்புறம் ஷாமி, அப்புறம் ரெட்மி, இந்த மாதிரி ஒரு லைனப் வச்சிருக்காங்க. அதாவது வாங்க கூடாதுன்னு ஒரு சிலதெல்லாம் இருக்குங்க. அது எவ்வளவு ஃப்ரீயா கொடுத்தாலுமே ஒரு சில மொபைல்ஸ் நீங்க வாங்க வேண்டாம். சோ அதெல்லாம் வந்து இப்ப அமேசான்ல இருக்குன்னு சொல்றீங்க. ஒரு சிலது இருக்கு நாடு சீரியஸ்ல, ஒரு சிலது மொபைல். சரி, ஓகே, அது அமேசான். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு நிறைய பிராண்ட் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ஓப்போ இருக்கு, விவோ இருக்கு, இது போக்கோ இருக்கு, கொஞ்சம் டெரரான நத்திங், கூகுள் பிக்சல், ஐபோனே பாத்தீங்கன்னா 16 சீரிஸ். அதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆஃபர் வந்து மொபைல் ஆஃபர் வந்து ரொம்ப சூப்பரா கொடுக்குறானே தவிர, ஆனா அந்த ப்ராடக்ட் நீங்க எக்ஸ்சேஞ்சில் போட்டீங்கன்னா ப்ராடக்டே வீட்டுக்கு வராது. இன்னும் நான் F5 வாங்கிட்டு இருக்கேன், இன்னும் அது எனக்கு வந்துட்டு இருக்கு, F6 வந்துருச்சு, F7 வந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல நீங்கள் உஷாராக இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் ஞாபகப்படுத்தணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கிட்டோம்னா முடியும் போது எல்லா விஷயமும் இப்போ நீங்கள் வெளில போயிட்டு வரும்போது ரோடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு, ரோடெல்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க ப்ரோ அப்படின்னு ஒரு விஷயம் நான் சொன்னேன். பாருங்க, நான் நம்ம ஜிம்லேருந்து வரும்போது இப்படிலாம் பில்டப் கொடுப்போம். அவர் ஜிம் போயிருந்தாரு, நான் போய் கூப்பிட்டு வந்தேன். நான்லாம் ஜிம்முக்கு போல. இல்ல புலி பசித்தாலும் புள்ளை திங்காது. நான் வந்து என்ன பண்ணேன், வரும்போது இதுல பைக்ல வரும்போது ரோடு நல்லா போட்டிருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதான் தார் ரோடு, நல்லா தார் ரோடு போட்டிருக்காங்களே ப்ரோ அப்படின்னா, நடுவில் தார் ரோடு புதுசா போட்டிருந்ததும் இதா இருந்தது. ஸோ எப்படின்னா அந்த இயர் எண்டில் வந்து நம்ம இப்போ அந்த 5 வருஷம் முடியும் போது ரோடெல்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வராங்கல்ல. அப்போ முதல் 4.5 வருஷத்தை நம்ம மறந்துடுவோம். அப்படிங்க. அந்த மாதிரி இப்போ 1 வருஷத்துக்கு ஒரு தடவை டீல் வருது. ஓகே, இப்போ இந்த டீல் வரும்போது போன தடவை நம்ம பிரச்சனை அனுபவிச்சோம்ல, ஆமா, அதெல்லாம் மறந்துடுவோம். ஓகே, புரியுதா? ஸோ அதை வந்து திருப்பி ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இந்த ஒரு வீடியோ முடிஞ்சதுன்னா அது ரீல்ஸ்ல என்னோட சேனல்ல கூட போட்டு வீடியோ போட்டு மக்களே மறந்துடாதீங்க ஒரு 10 பேர்கிட்ட சொல்லியாவது சொல்லணும்ன்ற. அப்படிதான் நானும் பார்த்தேன். மறந்துடாதீங்கன்றியே யாரடா மறக்க கூடாது, நம்மளும் மறந்துடுறாங்க. ஆமா, அது பிரச்சனை. அதாவது எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் போடாதீங்க. ஆல்ரெடி கார்டில் தான் வாங்க போறோம் அப்படின்னா இஎம்ஐ டக்குன்னு போட்டு உடனே இது பண்றீங்க. ஏன்னா அந்த டயத்துல கிடைக்கிறது இல்லைன்னா நமக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஈகர்னஸ் நமக்கு வந்து உள்ள கிரியேட் பண்ணி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஆமா, போயிருமோன்னு கடைசியில் இப்போ 55,000 ரூபாய்க்கு தான் வித்துக்கிட்டு இருக்கோம், 70,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். இந்த மாதிரிலாம் யாரும் வாங்க மாட்டாங்க நம்ம சர்க்கிள்ல. இல்ல கட்டாயமா அப்படி நம்மள கொஞ்சம் எல்லாரும் வெறியா இருப்பாங்க. 55,000 ரூபாய்க்கு கிடைச்சதுன்னா அது 25,000 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இங்க இருக்கிற கேங்ல பிரச்சனை வராது. வெளியில இருக்கிற ஜனமக்கள் இந்த மாதிரியான ஒரு இல்ல அப்படி இருக்கிறவங்களுக்காக தான் நம்ம பாக்குறது. இந்த மக்கள் அவங்க இந்த வீடியோ அவங்க பார்க்க இல்ல, பார்த்த ஒரு சிலர் அங்க அவங்களுக்கு அனுப்பலாமே. நிறைய இருக்கான் இப்போ, இல்லன்னா இப்ப SRK இருக்கான். SRK என்ன பண்ணுவானே தெரியுமே, 55,000 ரூபாய்க்கு ஐபோன் வாங்கிட்டு அவங்களே வெளில போய் 70,000 ரூபாய்க்கு வித்துட்டு வருவாங்க. இதுதானே நம்ம நண்பர்களின் தம்பிகள். அப்படி கிடையாது. இப்ப அந்த பிட்ட 80,000க்கு விற்பாங்களா? ஏதாவது என்னன்னா இந்த அவேர்னஸ் மட்டும் தனியா கட் பண்ணி எடுத்து, அந்த இடத்த மட்டும் கட் பண்ணி எடுத்து அப்படி ஒரு 10 பேருக்கு அனுப்புவான். ஓகே, வாங்கடா நீங்க 2 பேருமாடா? என்னடா இந்த மாதிரி நேரத்துல எடுத்த மாதிரி 2 பேரும் இல்ல, மொத்தமா நம்ம கட் பண்ணி வீடியோவே இல்ல பப்ளிஷ் பண்ண மாட்டோம். இவர் ஏதோ சொல்றாருன்னு தெரியல, என்ன யோசிச்சுட்டு இருப்பான். ஆமா, இந்த வீடியோவே நல்ல வேலை என் நண்பு சகோதரி திவ்யா கிட்ட போச்சு. நான் வரும் SRK கிட்ட தான் இது போகுது. எனக்கே அனுப்பி வைக்கிறாங்க. இந்த இதுல எவ்வளவு அழிக்கிறது, டிலைட் பண்ண எவ்வளவு பண்றது, வராது. அதெல்லாம் பார்த்துப்பான். டீல்ஸ் அப்படின்னு ஒண்ணு வந்ததுனாலே அது SRK தான். ஃபயர்ல இருப்பான் நம்மால். ஓகே, அதுக்காக ஒரு சில போக்கோ ஃபோன்ஸ் எல்லாம் சொல்றான். போக்கோ ஃபோன்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்சிஸ்டன்சியே கிடையாது. F7 இப்போ நல்லா இருக்குன்னு இவரும் சொல்லலாம், எல்லாம் சொல்லலாம். அப்டேட்ல கரெக்டாக காலி பண்ணுவாங்க. ஏன்னா X6 512GB நான் வாங்கியிருக்கேன். காலியாகாத ஃபோன் ஏதாவது சொல்லுங்க. அப்டேட்ல காலியாகாத ஃபோன் ஏதாவது சொல்லுங்க. இப்போ என் கையில் இருக்கிற வரைக்கும் காலியாகாத ஃபோன் சொல்லணும்னா டெக்னோ 20 Pro 5G. என்கிட்ட கூட தான் Nokia 1100 எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை. அப்படி இல்ல இப்போ விற்கிறதுல சொல்லுங்க எல்லாரும். இல்ல 2 வருஷம் முன்னாடி வித்ததுல ஏதாவது சொல்லுங்க. ஏன்னா இப்போ காலி ஆகாத ஒரு போனா சொல்லுங்க. இப்போ என்னோட மதர் லாக்கு இப்ப அதுதான் வச்சிருக்காங்க. அதுல 2 சிம் மெமரி கார்டு போட. அது கரெக்ட் ப்ரோ. இருங்க ப்ரோ, இருங்க. இப்ப இருக்கிற டீல்ல என்ன வாங்குறதுன்னு அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரியே இருக்கிற மாதிரி ஒரு போன் வாங்கி கொடுன்னு சொன்னதுனால தான்
இதை வாங்கினேன். அது கரெக்ட் ப்ரோ. இப்ப விஷயத்துக்கு வாங்க. இந்த டீல்ல நம்ம மக்களுக்கு ஒரு போன் நீங்க சஜஸ்ட் பண்ணி அந்த போன் அப்டேட்ல பிரச்சனையே வராதுன்னு நம்பிக்கையா சொல்லுவீங்கன்னா எந்த போன் சொல்லுங்க? இல்ல எந்த போனுமே சொல்ல முடியாதுங்க. இப்ப நான் வரேன் ஒரு விஷயம் இருங்க, ஒரு விஷயம். அதாவது எப்படின்னா, அப்டேட்ல பிரச்சனை வராத மொபைல் சொல்லுங்கன்னு சொன்னா அது எனக்கு சொல்றது கஷ்டம். அப்டேட்ல எந்த மொபைல்லாம் கட்டாயமா பிரச்சனை வரும் அப்படின்னு இருக்கிற ஒரு மொபைல் இருக்குல்ல, அப்படின்னு தான். இப்போ உங்களால அப்டேட்ல பிரச்சனையே வராத போனை சொல்ல முடியல அப்படின்னா அப்ப எல்லா போன்லயும் பிரச்சனை வரும், அவ்வளவுதான். இதுல கட்டாயம் வரும்ல நீங்க சொல்ல முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அப்ப இந்த இடத்துல கட் பண்ணி சொல்லுங்கடா, காமேஷ் ப்ரோ மேல அந்த பிராண்ட்லாம் கேஸ் போடலாம், நானும் துணை வரேன். ஓகேயா? போக்கோல பிரச்சனை வரும். என்ன மாடல் சொல்லுங்க? X6 Pro. இல்ல இப்ப விக்கிறது சொல்றேன். இப்ப X7 விக்கிறாங்க, X7 Pro விக்கிறாங்க, F7 விக்கிறாங்க ப்ரோ. F7 விக்கிறாங்க. மூணு மாடல்லயும் பிரச்சனை வரும் கண்டிப்பா. வருமா? 3 மாடல் இப்ப எப்படி இருக்கு இப்போதைக்கு எனக்கு தெரியல, இவங்க தான் சொல்லணும். இப்ப 3 மாடல் வச்சிருக்கிறவங்க கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கு, சூடு ஆகல, ப்ளீஸ் சொல்லுங்க. நான் வந்து இதை வந்து நான் இப்ப மாடல்களை குத்தம் சொல்லல, சூடு ஆகல. நான் என் கேள்வியா தான் இதே கேள்வி எல்லாத்துக்கும் வைக்கிறேன் நானு. இப்ப இன்ஃபினிக்ஸ்ல சூடே ஆகல, பிரச்சனையே வந்தது இல்லன்றீங்களா? இன்ஃபினிக்ஸ்ல சூடு ஆகலைங்க, நானும் யூஸ் பண்ணிருக்கேன். பிரச்சனை என்னன்னா நான் ஃபியூச்சரிஸ்டிக்கா போயிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு ஆகல, அந்த கதை நான் கேட்கல. நாளைக்கு இப்ப இன்னைக்கு லான்ச் ஆக போற போன வந்து 2 மாசம் கழிச்சு எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. என்னதான் நான் 15 வருஷம் போனோட டேட்டா பேஸ் எடுத்து நான் சொல்ல முடியுமே. இல்லங்க, நான் வந்து என்னன்னா 15 வருஷம் டேட்டா பேஸ் எடுத்து நான் சொல்ல வேணாம். நான் ஒரு டேட்டா பேஸ் வச்சு இதெல்லாம் சுத்தமா நல்லா இருக்காது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது அவங்களால சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு அது தெரியாது. ஒரு இண்டிவிஜுவலோட மனசு எந்த மாதிரியான ஒரு ஆங்கிள் பாதிக்கப்படுதோ அதுக்குள்ள அவங்க போயிடுவாங்கிறது தான் மேட்ரு. இப்போ OnePlusனா நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? OnePlusனா என்னன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவீங்க? இனிமே நீங்க யாருக்கு சஜஸ்ட் பண்ணாலும் எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க? பேட்டரி பேக்கப் இருக்கக்கூடிய ஒரு மொபைலாவும் கேமிங் மொபைலாவும் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். கேமரா மொபைலா அதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். சரி, இப்போ அந்த இடத்துல அடுத்த கேள்வி வைக்கிறேன். பேட்டரி பேக்கப் இருக்கிற மொபைல் எங்க OnePlus 13 சொல்லுவீங்களான்னு கேட்பேன். இல்ல நான் வந்து ரியல்மி கூட வந்து பேட்டரி பேக்கப் சொல்லுவேன். 13R நல்லா இருக்கு. அந்த நாடு 13R எவ்வளவு நாளைக்கு நல்லா இருக்கும்? ஏன்னா இப்ப ஆல்ரெடி 11R வாயா போல வந்துருச்சு. 12R எப்படி இருக்குன்னு மக்கள் ஆல்ரெடி ஒரு சிலர் ஹீட்டிங் இஷ்யூ ரிப்போர்ட் பண்றாங்க, ஹேங் ஆகுது, லாக் ஆகுது, 8GB RAM மாடல்ட்டாங்க. சரி இப்போ சொல்லுங்க, அப்ப 13R எத்தனை வருஷத்துக்கு நல்லா இருக்கும்? அதாவது ஒரு சில புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? புரியுதா ப்ரோ? நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க என்ன சொல்ல வருது, நீங்க வரீங்கிறது எனக்கு புரியுது ப்ரோ. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, கன்சிஸ்டன்சியா ஒரு சில விஷயங்கள்ல அந்த பிராண்ட்ஸ் வந்து தப்பு பண்றது இல்ல. திருப்பி ஒரு விஷயம் நான் சொல்றேன், பல தடவைகள்ல இருந்து சொல்ற ஒரு சில இல்ல ப்ரோ, இல்ல நான் தெளிவா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றது. இப்ப பிபிகே சார்ந்த ஒரு சில மாடல்ஸ் வச்சுக்கோங்க. இப்ப நான் விவோ மொபைல்ஸோ ஐக்கூவோ நான் எடுத்தேன் வச்சுக்கோங்க. வாங்கும்போது எந்த மொபைல் வேணா நீங்க வாங்க, 13ஓ 12ஓ எதுவும் வாங்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூவோ, இந்த ஒரு ப்ராசஸரை இப்படி ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? 8 Gen 1 கூட ஹீட்டிங் இல்லாம அவங்களால ஆப்டிமைஸ் பண்ணி செட்டு கொடுக்க முடிஞ்சது. ஓகே, ஆனா அதே கன்சிஸ்டன்சியா அது 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை பண்ண முடியல. திருப்பி ஏதாவது ஒரு அப்டேட்ல அது திருப்பி வாயை பொழந்துக்குது. பட் ஆனா அந்த 1 இயர் கன்சிஸ்டன்சின்னு இருக்குல்ல, அதை மெயின்டைன் பண்றாங்க. அவங்கனால அந்த ஃபோன் அனுப்பிச்சு இப்போ வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ நான் திருப்பி நிறைய வீடியோவில் சொன்னதே தான் திருப்பி சொல்கிறேன். சாம்சங் மாதிரியோ இல்லை வேற இது இல்லை ஆப்பிள் மாதிரியோ அதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசலை. ஒரு கேமரா கொடுத்துட்டாங்க, அதில் வந்து வீடியோ டேக்கிங் கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் எண்டில் இருக்கிறத வந்து அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. ப்ரீமியமாக இருக்கக்கூடியதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வீடியோ எடுக்க முதல் 20 சீரியஸில் இல்லை எடுக்க வச்சாங்க. கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு சிலது வச்சுருப்பாங்க. FE சீரியஸ்க்குலாம் வந்து டூவல் கொடுக்கவே கூடாது, கடைசி வரைக்கும் கொடுக்கல. S10 லைட்டுக்கும் கொடுக்கல, S20 FEக்கும் கொடுக்கல. ஆனா அது கொடுக்க முடியும், பண்ணல. ஆனா அதுலயும் ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்தாங்க. அந்த கேமரால இருக்கக்கூடிய ஒரு சில ஃபீச்சர்ஸ் அப்டேட் கொடுத்தாங்க. அந்த மாதிரி எந்த அப்டேட்டும் உங்களுக்கு இந்த பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் சைனீஸ் மொபைல்ல வராது. இப்பதான் ஃப்ரண்ட்ல 4Kங்கிறது எடுக்க வைக்கிறதுக்கு ஒரு சிலதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, முனைப்படுத்திருக்காங்க. வீடியோல சொல்றேன். அதுவும் வந்து இன்சியலா வரும்போது வரும், அதுக்கப்புறமா ஒரு ஃபீச்சர்ஸை வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணது கிடையாது. பட் வேற என்ன செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தான் கொடுப்பாங்க. ஏதாவது பெரிய லேக் ஏதாவது இருந்தது, நெட்வொர்க் இஷ்யூ இருந்ததுன்னா அதை சரி பண்ண முயற்சி பண்ணுவாங்க. முயற்சி தான் பண்ணுவாங்க. அது திருப்பி அடுத்த அப்டேட்ல காலியும் பண்ணுவாங்க. ஆனா ஒரு கன்சிஸ்டன்சி, அதாவது அந்த முதல் ஒரு 1 இயர்ங்கிறது இருக்கும். இல்ல ப்ரோ, மார்க்கெட்ல இப்ப அந்த 1 இயர் கூட போக்கோ மாதிரி இருக்கக்கூடிய மாடல்ஸ்னால கொடுக்க முடியலங்கிற. நீங்க உள்ள நுழையும் போதே எப்படி கொடுக்குறாங்கன்னா, ஈவன் OnePlusலயே உங்களுக்கு நாடு 4ல என்ன இருந்தது, நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. ஃபுல் யூனிக் இந்த யூனிபாடியா இருந்தாலும் அதுலயுமே நெட்வொர்க் இஷ்யூ இருந்தது. இப்போ நீங்க X7னா X7ல நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு, X7 Proல இருக்கு, M7ல நெட்வொர்க் இஷ்யூ அவ்வளோ இல்லை. அது வந்து 6 Gen 4
இல்ல ப்ரோ, இப்போ நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாம்ல நெட்வொர்க் இஷ்யூ இருக்கான்னா அது எப்படி இருக்குன்னு பேசணும்ல, நம்ம காமனா சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா ஏர்டெல்ல நெட்வொர்க் இஷ்யூ இல்ல, நான் வந்து நோட் 14 ப்ரோ யூஸ் பண்றேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த மாதிரி எல்லாம். அதே தான் எக்ஸாம் ரீபிராண்டட். ஆனா இது ஜியோ சிம் போட்டா பிரச்சனை வரும். ஸோ இந்த மாதிரி நான் பின் பாயிண்டா கேட்கறேன். நான் 19 சொல்லிட்டு போக முடியாதுல்ல. இந்த அறைக்குள் வருபவர் அனைவரும் ஆண் அப்படின்னு சொல்லிட்டு முடியுமா? யாராவது 4 பாட்டி தாத்தாலாம் கூட வந்துட்டு போவாங்க. இல்ல சிவா ப்ரோ, அதாவது என்னன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது இல்ல இந்த இடத்துல என்ன பிரச்சனை நான் சொல்றேன். ஒரு ஹோஸ்டா எனக்கு இருக்க சேலஞ்ச் என்னன்னு நான் சொல்றேன். ஒரு சில கமெண்ட்ஸ் சில இடங்கள்ல வைக்கும் போது அது ரொம்ப துல்லியமா இருந்தா மட்டும் தான் நான் வைக்க முடியும். இப்ப கெஸ்ட் என்னனாலும் சொல்லலாம், நீங்க எதனால ரோஸ்ட் பண்ணலாம், நீங்க எதனால கிளிக்கலாம். ஆமா, எனக்கு என்னன்னா நான் இன்னைக்கு மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறமா நான் 1000 வீடியோ பண்ணுவேன். அப்பயும் நான் நிறைய டேட்டா கொடுப்பேன். அந்த டேட்டா வந்து எதை பேஸ் பண்ணி மாறும் அப்படின்னா, இப்ப லாஸ்டா அந்த அப்டேட்டை பேஸ் பண்ணி ஒரு சில டேட்டாஸ் மாறும். எஸ், நான் இல்ல சொல்ல, அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு சில அப்டேட்ல ஒரு சிலதை வந்து சரி பண்ணிருக்காங்க, ஆனா அது அப்படியே இருக்குமாங்கிறது சொல்ல முடியாது. இல்ல நானும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னோட இது பாஸ்ட் நான் கடந்து வந்து என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றது. இந்த பிராண்ட் தப்புன்னு நான் சொல்ல. போகோ F1 இன்னைக்கு யூஸ் பண்ண முடியும். அந்த பிராண்ட்ல வந்து நல்லதும் இருக்கு, நாசமா போனதும் இருக்கு. அதே எக்ஸ் சீரியஸோ X3ஓ X2ஓ ஃப்ரண்ட் கேமரா அவுட் ஆச்சு, பேக் கேமரா அவுட் ஆச்சு, மதர் போர்டு மாத்தியும் திருப்பி அவுட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்க சரியாயிடுவாங்க, 2 வருஷம் அப்டேட் கொடுக்குறாங்க, 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்கன்னு நாமளே FI சீரிஸ்க்கு பேசியிருக்கோம். நான் பேசியிருக்கேன். ஓகே. ஆனா F6ல பேட்டரி நிக்கல, X6 ப்ரோல பேட்டரி நிக்கல, X6 இதெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. X6 ப்ரோ வாங்கின போது எப்படி இருந்தது, நெட்வொர்க் இஷ்யூ நல்லா இருந்தது, நம்மளே வீடியோ போட்டிருக்கோம். கரெக்டா? அப்புறம் ஹீட்டிங் இஷ்யூ, அப்புறம் 2.2.2 இப்போ யூகேல என்னுடைய யூகேல கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ. ஸோ அதுல என்னன்னா பேட்டரி நிக்கலங்கிறாரு. அங்கேயும் அங்கே எத்தனைக்கும் மைனஸ்ல இருக்கு, அங்கேயும் ஹீட் ஆகுது. அங்க போயும் அங்கே கண்டிஷன் இருக்கும். X6 ப்ரோ வந்து என் பொண்ணு யூஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுல வந்து ரொம்ப ஜிட்டரியா இருக்கு, அந்த யூஐ சரியா இல்லை. 2.2.2க்கு அப்புறம் பேட்டரி நிற்கும். நாங்கள் அப்பவும் சரியா நிக்கல. அவளோட யூசேஜ் என்ன, வீடியோ கால் பேசுவா, ஃப்ரெண்ட்ஸோட வீடியோ கால் பேச போறா, இல்லை நான் எங்க இருக்கேன், இல்லைன்னா அம்மா சொன்னா மாவு வாங்கினான்னு ஃபோன் பண்ணி சொல்ல போறா. அதுக்கு அவர் 2 தடவை சார்ஜ் போடுறா. ஓகே, அதான் 100% இருந்ததுன்னா 20% கீழே போயிடுது. ஒண்ணுமே பண்ணாமையே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல இருந்து வந்தா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, அது வந்து என்னால காத்தால அந்த குழந்தை சார்ஜ் போட்டு போறா, சாயங்காலம் வரும்போது 43% திருப்பி டான்ஸ் கிளாஸ் கிளம்பி போகும்போது என்னப்பா திருப்பி சார்ஜ் போட வேண்டியிருக்கு, நீ ஏதாவது எடுத்து யூஸ் பண்ணியா, நான் என்ன கேட்கறா. கிராஃப் பார்த்தா என்ன தெரியுது, அதுல கிராஃப்ல வந்து இன்ஸ்டாகிராமும் வாட்ஸ்அப்பும் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. சரி, அது 2 தான் அவ யூஸ், அது சும்மா வந்தா அது அவ யூஸ் பண்ணுவா, அவங்க தான் வீடியோ போடுறது. பட் ஆனா அது பேக்ரவுண்ட்ல நாள் முழுக்க வந்து அப்போ அதுதான் அதிகமா கன்சியூம் பண்றது, அதுதான் கன்சியூம் பண்ணுது. ஓகே ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதர்ஸ்னு வருது. அதர்ஸ்ங்கிறது என்ன ஆப்னு வரல, இது 2 தான், இன்ஸ்டா வாட்ஸ்அப், அவ்வளோதான். ஓகே. அதுவும் வந்து வாட்ஸ்அப் வந்து அவ ஜாஸ்தி யூஸ் பண்றது இன்ஸ்டாவோட வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுவா. வந்தானா ஃப்ரெண்ட்ஸோட குரூப் கால் பேசுறது, என்ன படிக்கலாங்கிறது பேசுறது, அது மட்டும் தான். அதுவும் ஒரு 20 மினிட்ஸ் பேசுவோம். ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு 2 தடவை சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கு. நான் எப்படி வந்து ஒரு F7 நம்ப முடியும்? இப்போ வந்திருக்கிற F7 எப்படி நம்ப முடியும்? மேபி அது 7500. இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் ஒன்று புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இது 5500 mAh பேட்டரிங்க இந்த போனு, இது 6000 mAh பேட்டரி. கரெக்ட். ஓகே. இது நைட் பூரா இது வந்து இதுல OnePlusல வந்து என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் சொல்லணும்னா, நைட்டு பூரா நம்ம வச்சிருந்தாலும் 2 பாயிண்ட் தான் இறங்கும். பேக்ரவுண்ட்ல யூஸ் பண்றது கம்மியா தான் இருக்கும். ஆனா ஐடியலா நம்ம காத்தால எடுத்து நம்ம யூஸ் பண்ற டைம் ஏன்னு நினைக்கிறேன். இப்போ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ இது நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம், நிறைய இப்போ வீடியோக்கு. இதில் 80% இருக்கு. இது யூஸ் பண்ணவே இல்லை. இது 80 இருக்கு. இது யூஸ் பண்ணவே இல்லை, வெறும் பேக்கெட்டில் கிடந்தது 82%. இதுக்கும் நான் வந்து கான்டெக்ஸ்டுவல் எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். அது வந்து ஒரு TVS 50, இது வந்து Yamaha R1. வண்டியை ஸ்டாண்டு போட்டு நிறுத்தி வச்சுட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தேன்னா கூட எதில் ஃபர்ஸ்ட் குறையும்? ஆமாம். ஓகே. அப்போ லாஜிக்கலா இந்த மாதிரியான ஒரு சில ஃபேக்டர்ஸும் இருக்கும். அப்போ ஒரு சிலர் கேள்வி கேட்பீங்க, அப்போ பவர் எஃபிஷியன்சினா என்ன, அப்புறம் எப்படி நீங்க ஐடியலா வந்து பேட்டரி ட்ரெயினை ரெடியூஸ் பண்ண முடியும்னு ஒரு கேள்வி வரும். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நண்பர்களுக்கு நான் கேள்விக்கு பதிலாக என்ன சொல்லுவேன்னா, ஐயா கரெக்டியா, நீங்க சொன்ன மாதிரி ஐடியலா ட்ரெயினே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேக்ரவுண்ட் டாஸ்க் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டேன்னு வைங்களேன். அப்போ ஒரு 4 பேர் எழுந்து வரோம், ஏண்டா நானே 4 ஆப்பை க்ளோஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் வச்சிருந்தேன், அந்த 4 ஆப்பு கடையில தான் என்னோட வேலையே, நான் திரும்ப ஓப்பன் பண்ணும்போது அங்கிருந்து எனக்கு கண்டினியூ ஆகணும், என்ன தைரியம் தான் க்ளோஸ் பண்ணுவேன். அப்போ தெரியுதா? புரியுது. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, எதை சொன்னாலும் நான் அதான் யோசிச்சு சொல்லுவேன். எப்படின்னா, ஒரு கன்சியூமர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க மட்டும் கன்சியூமர் கிடையாது, நானும் ஒரு கன்சியூமர். வீடியோ பார்க்கறதுல பல ஆங்கிள் நிறைய கன்சியூமர். இதே போக்கோ F6 Pro X6 Pro
F6 ரொம்ப பிடிச்சவங்க இருப்பீங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லாமலும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஏன்னா உங்களோட யூசேஜ் பேட்டர்ன் அப்படி இருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப 3 தடவை சார்ஜ் போட்டுட்டு கூட ஒரு சிலர் X6 யூஸ் பண்ணிருக்கலாம். ஒண்ணுமே இல்ல. இப்ப எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல S30 M30S ஆமா பழசு M30S அந்த மொபைலை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா இருக்குன்னு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா அது வந்து அதோட பழைய ப்ராசஸர் 9611 தான். சொல்லுங்க 9610 இல்ல 9611. அந்த போனை இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காப்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுல தான் டெய்லி கண்டினியூட்டி போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காரு, அதை இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. யுவராஜன் இன்னொரு இவர் இருக்காரு. அது வந்து கிட்டத்தட்ட நான் ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தது வந்து என்னன்னா நாடு ஒன்னும் முன்னாடி 2 கேமரா பின்னாடி 4 கேமரா இருந்தது. அது வந்து பார்த்தா ஓப்போல ஏதோ ஒரு கே சீரிஸ், ஓப்போ K1 அந்த மாதிரி ஏதோ ஒன்று அதே ரீபிராண்ட் நேம் இருக்கு. அதை இன்னும் டிஸ்பிளே எல்லாம் கழண்டு வருது, அதை இன்னும் அதுல போட்டோ எடுத்து அதுல யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். ஸோ அதுல இருக்கிற போட்டோ நல்லா வேற இருக்கு இன்னும், அதுதான் பெரிய இது. இல்ல அதெல்லாம் பாயிண்ட் தான். இல்ல இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா அவர் அதை யூஸ் பண்றாரு, அவருக்கு டிஸ்பிளே பாப்பா இருக்கு. ஆனா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல தெரியும், என் ஃப்ரெண்டோட தம்பிங்களை தெரியும், எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி கிடையாது. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, பாப்பானது வந்து ஒரு பெரிய பிரச்சனைன்னு சண்டை போடுவாங்க. ஆனா ஒருத்தர் பாப்பானதை வச்சுதான் இன்னும் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? இப்ப ஹியூமன்ஸோட மைண்ட் செட் மாறும். என்னன்னா இது யூஸ் பண்ண ஒருத்தர் வந்து எப்படின்னா எப்போ அது செத்து போகுதோ அப்புறம் நான் இன்னொன்னு வாங்கிக்கிறேன். கரெக்ட் ப்ரோ. அது செத்து நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், ஒருத்தன் இங்கே ஒரு 4 பேர் இருப்பாங்க. நான் இதனாலதான் சொல்றேன், நான் வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட்டை படிக்கிறேன். ஆமா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க ஒருத்தர் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அவர் சொல்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் அது செத்து போனா நான் மாத்த போறேன்னு சொல்றாரு. பாயிண்ட். இங்க ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து அதுக்கு 20,000 ரூபாய் செலவு பண்ணிட்டேன், நானா கொள்ளாம அது சாகக்கூடாது, எப்படி அது சாகும், நான் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், 15 வருஷம் கூட நான் யூஸ் பண்ண கேட்கறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்கன்றீங்களான்றதுதான் என் கேள்வி. இல்ல இப்ப நம்ம கேட்டாரு, நான் வந்து ஜெயில் பிரேக் பண்ணி ஆகணும் அந்த 1% ஆள்ல ஒருத்தர் நம்ம கூட வீடியோ பண்ண, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதாவது உங்களுடைய சைடு அதாவது அவர் கேட்குற அந்த 1% நான் இருக்கமே ஜெயில் பிரேக் பண்றதுக்காக, அதாவது இந்த பூட் லோடர் அன்லாக் பண்றதுக்கு அது என்ன ஒரு விஷயம்னா அதுக்கான நெறிமுறை, நீங்க சொன்ன மாதிரி அதுக்கான நெறிமுறை வேணும், ஆதார் மாதிரி இது நான் தான் பண்றேன்னு. அப்படி இருந்தால் எல்லாருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது என்னுடைய இது. கரெக்ட். இப்ப அங்கதான் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து ஒரு சில கேள்விகளும் அதை சார்ந்த நிறைய எங்க நான் வந்து ஏன் ஒரு சில மாடல் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் மட்டும் ஏமாறல, என்ன மாதிரி நிறைய பேர் அதை வாங்கி ஒரு சிலர் ஏமாந்தவங்களோட டேட்டாஸ் என்கிட்ட இருக்கு. போக்கோ போன்ஸை வந்து காலி பண்ணணும்ன்றது என் நோக்கம் கிடையாது. ஆனா நான் சஜஸ்ட் பண்ணி ஒரு 10 பேர் வாங்கியிருப்பாங்க. அவங்களுக்கும் அப்படியே தான் இருக்கு. கேள்வி என்னன்னா, போக்கோ போனை காலி பண்றது பத்தி மேட்டர் இல்ல, ரீபிராண்டட் ரெட்மி தான் போக்கோ. அப்ப போக்கோவே இவ்வளவு கேவலமா இருக்குன்னா அப்ப ரெட்மி இன்னும் எவ்வளவு கேவலமா இருக்கணும், இதுதான் என் கேள்வி. இல்ல ரெண்டும் ரீபிராண்டட்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு சில ஐக்கூ இருக்குல்ல, விவோல வர ஒரு சில ஃபோன் தான் இங்க ஐக்கூலயும் ரீபிராண்ட் ஆகி வருது. கண்டிப்பா. ஆமா, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு சிலது அப்படிதான் இருக்கு. ஆனா என்னன்னா எனக்கு எப்படி எனக்கு தோணுதுன்னா, ஒரு சில பிராண்ட் அந்த ரீபிராண்ட் பண்றதுல அது உள்ளுக்குள்ள ஏதாவது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. எப்படின்னா முன்னாடி நமக்கு அந்த நோட் 13 இங்க வந்து அதே வேற பேர்ல இருக்கும் இங்க போக்கோல. நோட் 14 வேற பேர்ல, இங்க இன்னொரு நோட் 14 வந்து இங்க வந்து M7 இருக்கும், இல்ல வேற ஏதோ ஒரு பேர்ல இருக்கும். இந்த 13 வரைக்கும் எப்படின்னாக்கா அங்க வந்து 200 இருக்கும், இங்க 64 இருக்கும். அங்க வந்து ரெட்மில வந்து உங்களுக்கு வந்து சோனி சென்சார் இருக்கும், இது சாம்சங் சென்சார் ஏதோ ஒன்று சென்சார் மட்டும் சின்னதா மாத்துவாங்க. ஆனா எனக்கு வந்து விலையில வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் கிட்ட விலை கம்மியா இருக்கும். 2000 இல்ல, அது போகுது 5000 வித்தியாசம் இருக்கும். 2000 இருந்து 5000 அந்த பீரியட்ல 2000 வித்தியாசம் இருந்தது. எனக்கு அதுல வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் ஆனது தெரிஞ்சுது. ஒரு சில போன்ஸ்ல நம்மளால தெரியுது, போக்கோக்கும் ரெட்மிக்கும் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் இருக்கு. அதோட அந்த என்ன சொல்றது, நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம கையில உணர முடியும். அது பெருசா ஒன்றும் கிடையாது, இதுதான் போட்டிருக்காங்க, ஆனால் மெட்டீரியல் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஓகே, இதுல சரியா இல்லாத குடோன்ல சரியில்லாத தூக்கி இங்க போடு, சரியா இருக்கிறத தூக்கி அங்க போடுன்ற மாதிரி ஏதோ குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. எனக்கு அது சொல்ல தெரியல. ஏன்னா இல்ல ப்ரோ, இதுதான் இப்ப என் கேள்வியே. இப்போ நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு கரெக்டா? ஏன்னா வந்து குடோன்ல சரியில்லாத இது தூக்கி அதில் போட்டுட்டு சரியா இருக்கிறதெல்லாம் தூக்கி இதுல போட்டுட்டுங்கிறது வந்து ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட் கரெக்டா? ஆமா, நிஜமாவே வந்து அப்படிதான் இருக்குமா அப்படின்னா நமக்கு தெரியாது கரெக்டா? இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு பிராண்ட், சரிங்க, இது வந்து ஒரு பிராண்ட் நான் டிஃபைன் பண்ணலைங்க. சரி ஓகேங்க, நான் என்ன கேட்குறேன், போக்கோல இருக்கிற மதர் போர்டு எல்லாம் போகுது. ஓகே, அதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து குளோபலா வந்து கே சீரியஸ்னு ஒன்று விடுறான். சரி, அது போக்கோக்கும் கே சீரியஸ் சம்மந்தம் கிடையாது. ரெட்மின்னு பேர்ல கே சீரியஸ்னு போட்டு விடுறாங்க. அது வேற போன் இல்ல, அது இல்லைங்க, ரெட்மின்னு பேர் போட்டு குளோபலா இருக்குங்க. இங்க வரும்போது தாங்க அது F1 வருது.
क्या F1 வந்தது வந்து K50 இங்க Mi K50 8ங்கிறது F1 ப்ரோ. Xiaomiல Mi 8னு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த ஃபோன் தான் இங்க Poco F1. Poco F1 அதே மாதிரி அங்க ஏதோ ஆனா அங்க வந்து உங்களுக்கு AMOLED பேனல் இருக்கும், இங்க LCD பேனல். அதுதான் அங்க மாத்துறாங்க இல்லையா? மாத்துறாங்க இல்ல? அது 65,000 ரூபாய் 50,000 ரூபாய் ஃபோனு இங்க 22,000 ரூபாய்க்கு விற்கணும்னா எப்படி உங்களுக்கு AMOLED எல்லாம் கொடுக்க முடியும்? அப்பதான் அழுகின தக்காளி இங்க கொடுக்கணும், நல்ல தக்காளி அங்க கொடுக்கணும். நான் சொல்ல பாருங்க AMOLED பேனல் தான் வாயா பொளந்துட்டு இருக்கு. LCD பேனல் இன்னி வரைக்கும் F1ல நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. இருக்கட்டோங்க, நல்லா இருக்கிற தக்காளியை நல்ல பசியோட இருக்கிறவன் சாப்பிட்டு இருக்கிறான். நல்லா இருக்கிற தக்காளியை சைட்ல வெறும் அது அப்படி இல்லையே ப்ரோ. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன கேட்பேன்னா, A19 சிப் தான் iPhone 17ல இருக்க போகுது. A19 Pro தான் 1.5 லட்சம் ரூபாய்க்கு இருக்கிற Pro Maxலயும் இருக்க போகுது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் GPUல லைட்டா மாறுது, அவ்வளவுதான். சரியா? அப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லணும், அப்ப A19 அழுகி போனது A19 Proன்னு இருந்தா நல்ல ஷேப்னு சொல்லணுமா? ஏன்னா இதுதான் 70,000க்கு வருது, அதுதானே 1.25 ஆச்சு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு வருது. நான் என்ன கேட்கறேன்னா, A19ல இருக்கிறது அழுகி போன சிப்பாவே இருக்கட்டும், ஆனா எனக்கு 2 வருஷத்துக்கு யூஸ் பண்றதுக்கு வருது, இல்ல ஒரு 5 வருஷத்துக்கு யூஸ் ஆகுது. அதுதான் இங்க கேள்வி. இப்ப புரியுதா? இப்ப என்ன ஆகுதுன்னா கன்சூமர் எனக்கு நீங்க சொல்ற அந்த LCD பேனல் யூஸ் பண்ண முடியுது, அங்க குளோபலா இருக்கிறது யூஸ் பண்ண முடியுது. அங்க குளோபலா LED போட்டு அது AMOLED ப்ரோ, அது AMOLED 8, அது Mi 8, இது Poco F1. Poco F1 LCD பேனல், Mi 8 வந்து AMOLED, அது வந்து கம்ப்ளீட்டா வேற டிவைஸ். அது கம்ப்ளீட்டா வேற டிவைஸ். இப்போ அதே இதெல்லாம் ஈக்குவலா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே வெரி சேம் இத அடுத்து இப்போ ரிலீஸ் பண்றாங்க. அங்க K சீரிஸ்ல ரிலீஸ் ஆகுது, இங்க F சீரிஸ்ல ரிலீஸ் ஆகுது. K சீரிஸ்ல குளோபலா ரிலீஸ் ஆகக்கூடியதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. குளோபலா எவனும் எந்த குத்தமும் சொல்லல. இது நீங்களே சொல்லிருக்கீங்க, சைனாக்காரன்ல இருக்கு கொடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, அங்க ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல சாஃப்ட்வேர்லயே சொல்றேன், சாஃப்ட்வேர்லயே ரொம்ப நல்லா இருக்கு. இந்தியால பேட்டரி நிக்க மாட்டேங்குது, என்னதான் பண்றானுங்களோ தெரியல. MIUI-ல இல்ல அதுக்கு நான் கேள்வி சொல்லிட்டு அது ஒரு பாயிண்ட் சொன்னேன்ல, அதுக்கு பாருங்க ப்ரோ, எல்லா இடத்துலயும் இல்ல இப்ப யாராவது அடிக்கணும்னு நினைச்சா அடிக்கலாம். அடிக்கும் போது கூடவே ஒரு இக்கு வைப்பேன். எதுக்குன்னா இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொன்னா GMS, இப்ப சைனால GMS இருக்கான்னு கேட்பேன். இல்ல இப்போ உங்க வீட்ல Poco X6 இருக்கு இல்ல ப்ரோ, சிம்பிள் क्वेश्चन பாருங்க. உங்க வீட்ல Poco X6 இருக்கு, அதுல பேட்டரி ட்ரெயின் ஆகுதுன்னு நீங்க சொன்னீங்க. அந்த பேட்டரி ட்ரெயின் ஆகிறதுக்காக கிராஃப பார்க்க சொன்னேன். கிராஃப பார்க்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னா, வாட்ஸ்அப்போ இன்ஸ்டாகிராமோ ரீசன் சொன்னீங்க. இந்த ரெண்டுமே சைனால இருக்காது, புரியுதா? இப்போ இதே மாதிரி சைனால கூகுள் ரிலேட்டடான சர்வீசஸ் ரன் ஆகாது. சோ நான் இததான் என்ன சொன்னேன்னா, இப்ப சைனால இருக்கிற போனையும் இங்க வாங்கி ஆரிஜின் ஓஎஸோடயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? சைனால இருக்கிற ஹைப்பர் ஓஎஸ் இங்க எடுத்துட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல என்ன ஆகுது, மைக்ரோ ஜியோ இல்லாட்டி கூகுள் ஆப்ஸ் உள்ள கொண்டாந்து விட்டோம்னா, நீங்க இப்ப சொல்ற மாதிரி சொல்றேனே பழமொழி மாதிரி ஆம பூந்த வீடு அந்த மாதிரி இல்ல ப்ரோ. GMS உள்ள இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ X2 வந்தது, X2க்கு சிமிலரா ஒரு மாடல் உங்களுக்கு ரெட்மில இங்க வரல. சரி ஓகே. X3 Pro, அந்த X3 அந்த ஈக்குவலா அவங்க ஏதோ அப்ப வந்து 870 ப்ராசஸரோட வேற ஏதோ இல்ல 860 ஓட வந்து கேமிங்காக ஒரு டிவைஸ் பண்ணாங்க. 860 ஓட பண்ணாங்க. பண்ணதுல வந்து பூரா மதர் போர்டு இஷ்யூ வந்தது. நான் என்ன கேக்குறேன், 860 அதாவது இதுக்காக தான் பண்ணாங்க டோட்டலா பண்ணது. 860னால இஷ்யூ இல்ல, அந்த டிசைன் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாம லூஸ் மாதிரி பண்ணிருக்காங்க. அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். CPU மேல RAM பால்ட் பண்ணிருப்பாங்க. CPU RAM ஒரே இடத்துல இருந்ததுன்னா CPU ஹீட் ஆச்சுன்னா சால்டரிங் விட்டுருது. சால்டரிங் விட்டனால அதுக்கப்புறம் ரீபூட் ஆகி பூட் லுக்குள்ள போகுது. சோ டிசைன் ஃப்ளா. இதே வந்து வேற யார்ட்டையும் இல்ல, அதனாலதான் X3 சீரிஸ் மட்டும் வாய பொளந்துருச்சு ரொம்ப. ஏன்னா அந்த டிசைன் வந்து இவங்க கிட்ட தான் பெரும்பாலும் இருந்தது. ஆனா அதே மாதிரியான டிசைன் வேற எதுலயுமே இல்லையா அப்படின்னு இப்ப கேட்கும்போது, அந்த இடத்துல என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்கிங் டிசைன் வந்து பிக்சல்லயும் இருந்தது. அதனாலதான் என்னாச்சுன்னா, இப்ப பிக்சல் வந்து 4A 5G, பிக்சல் 5A எல்லாமே வந்து இந்த மாதிரியான டிவைஸ் ரீபாலிங் பண்ணிருப்போம். இப்போ டென்சார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 7 சீரிஸ்லயும் நீங்க ரீபால் பண்ணிருக்கீங்க. ஆமா. நான் என்னன்னா எல்லாமே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 7 சீரிஸுமே இப்போ ஏதாவது ஆஃபர்ல வந்ததுன்னா வாங்காதீங்க. முக்கால்வாசி கிட்டத்தட்ட 6 மொபைல் வாங்கினவங்க எல்லாமே ரீபாலிங் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. 1 இயர்க்குள்ள இருக்கும்போது ஓகே, ஆனா அதுக்கப்புறமா 1 இயர் முடிஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கரெக்ட் தான். இப்போ வெளியில கொடுத்தீங்கன்னா, அன்அஃபிஷியலா இப்போ கொடுத்தீங்கன்னா 3500 ரூபா, 4000 ரூபா, 4500 ரூபா, 7000 ரூபா, 7500 ரூபா இஷ்டத்துக்கு. அதான் ப்ரோ, இதுல ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியுது இல்ல? மொத்தமா இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் யூனிட் வித்து, அந்த 10 லட்சத்துல 1000 யூனிட்ல இந்த ஃபிளா வருதுன்னு சொல்லி ரிப்போர்ட் ஆகி, அந்த ஃபிளா தான் வெளியில நம்மகிட்ட வருதுன்னே வைப்போம். சோ இந்த டேட்டா வந்து பார்க்கும்போது பர்சன்டேஜ்னு ஒண்ணு வரும். இதான் நான் எல்லா பிராண்டுக்கும் சொல்றேன். நான் வந்து எனக்கு இந்த பிராண்டை பிடிக்கும், அதனால இந்த பிராண்டுக்கு மட்டும் நான் சப்போர்ட் பண்ணி அந்த ஃபிளாவே இல்லைன்னு சொல்லணும் அப்படி நான் சொல்ல வரல. அந்த ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஸ்கேலை நம்ம எப்பயுமே மானிட்டர். அதாவது என்னன்னா, ஒரு சில பிராண்ட் வந்து அந்த அந்த இதை வந்து காப்பாத்திக்கலன்னு சொல்ல வரேன். இப்போ எப்படின்னா, போக்கோ F5ல வந்து அவங்க வந்து கம்பேக் வந்தாங்க. X6ல வந்து ஹையர் ஸ்டோரேஜ் வேரியன்ட் கொடுத்தாங்க. X7ல திருப்பி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை குறைச்சிட்டாங்க. 512 கிடையாது உங்களுக்கு, 512 கிடையாது பெருசா. இப்போ நீங்க மற்ற இதெல்லாம் எடுத்தீங்கன்னா, பேசிக் X6 இருக்கு இல்லையா, அதுல உங்களுக்கு 512 2.2 UFS 2.2 இருந்தாலும் கொடுத்துருப்பான். X6 ப்ரோல ஏன் கொடுக்கல, அதை யோசிச்சிங்களான்னு கேக்குறேன்.
ஏன் கொடுக்கல? ஏன் கொடுக்கல சொல்லுங்க, எனக்கு தெரியல. சொல்லுங்க. இதுதான் நான் எதிர்பார்க்கறேன். அதான் கல்லணையில வரும். போனா 512 யாரும் வாங்கல. ஏன்னா அந்த 512 வாங்குற பிரைஸ்க்கு X6 Pro ரெடியா இருக்கும். அது நீங்க பண்ற தப்பு. அதாவது அதனாலதான் தப்பை ரெக்டிஃபை பண்ணி 512 தூக்கிட்டாங்க. அது இல்ல, அதாவது 512 தூக்க வேணாங்க, X6 Proங்கிறத தூக்கிடுங்க. அதாவது என்னன்னா இப்பவுமே ஐபோனே இல்ல கேளுங்க, ஐபோனே இப்ப என்ன தப்பு பண்ணிருக்கானா, அந்த லைட்டுங்கிற வெர்ஷன் இருக்குல்ல, ஏர் வெர்ஷன் இருக்கு தெரியுமா, அதை கொண்டு வந்து விற்காம இப்ப எப்படின்னா விற்க கூடாதுன்னு ஒரு வேரியன்ட் ஒரு இதை வந்து வித்துறது. இன்ஜினியரிங்கா அது ரொம்ப நல்லா இருக்கலாம். இப்ப மினி சீரியஸ் வந்து எவனும் வாங்கலன்னா மினியில நீ கொண்டு வந்து ப்ராசஸர்லாம் வச்சிருக்க, பேட்டரியை சரியா வைக்கலையே. இல்ல அதுல ஏதாவது ஒரு எப்பவுமே இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து இருங்க வரேன் மினியா எனக்கு கையில வந்து சின்னதா ஒரு விஷயத்த வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கணும்னு ஆசை. 13s இருக்கு, S24 சீரியஸ் எல்லாமே இருக்கு. இந்த S24 சீரியஸ்ல எல்லாம் கேமரா நல்லா இருக்கும், கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அங்க பேட்டரி சார்ஜிங் இஷ்யூ திருப்பி சாம்சங்கோடைய இருக்கக்கூடிய பேசிக் ஃபிளா. அது சின்ன போனா 6.1ங்கிறது இன்னைக்கு சின்னதுங்க, 6.2 6.3ங்கிறது சின்னதுங்க. அங்க ஆனா பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிற நேரம் ஜாஸ்தி, பேட்டரியோட கெபாசிட்டி கம்மி. அதான் ப்ரோ எனக்கு இது புரியலன்றேன். ஏன் சொல்றேன், நான் முடிச்சிடுறேன். அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு, 13s இருக்கு. அதுக்கு போலான்னு பார்த்தா சின்னதா ஒரு ஆல்ரவுண்ட் மொபைலா வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சா 80 லிட் ப்ராசஸர் இருக்கு, 2 கேமரா இருக்கு, 2 கேமராவும் சுமாரா இருக்கு. ஸோ அப்போ என்னுடைய மைண்ட் செட், நான் வந்து சின்னதா ஒரு மொபைல் வச்சுக்கணும், பேட்டரி பேக்கப் கொஞ்சம் நல்லா இருக்கணும், வேகமா சார்ஜ் ஆகணும். சரி ஓகே, அப்போ OnePlus விட்டா அது வேற எதுவும் கிடையாது. ஏன்னா ப்ராசஸரும் நல்லா இருக்கு, ஆல்டுகெதர் நல்லா இருக்கு, கேமரா காம்ப்ரமைஸ் ஆகணும். OnePlus நீங்க எது வாங்கினாலுமே கேமரா காம்ப்ரமைஸ் ஆகிதான் ஆகணும். சரி எனக்கு கேமரா பிரைமரிப்பா அப்படின்னா, கேமரா பிரைமரி அப்படின்னு நம்ம போனோம்னா எது போகலாம், Xiaomi 15 போகலாம். Xiaomi 15 அதை விட்டு அதுக்கு அடுத்து FE, விவோ X200 FE போகலாம். X200 FE போனால் என்னன்னா உங்களுக்கு நீங்க அகைன் எதுல காம்ப்ரமைஸ் ஆகணும், நெட்வொர்க்ல காம்ப்ரமைஸ் ஆகணும். ஏன்னா 9300 பிளஸ் வந்து நெட்வொர்க்ல என்ன ப்ராப்ளம் இருக்குமோ, ஏன்னா ரிவ்யூ கொடுத்துருக்கிறது கூட அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்தா ரிவ்யூ, முக்கால்வாசி ரிவ்யூ பேட்டரி இது நம்மளே யாருன்னு சொல்லுங்க, அந்த முக்கால்வாசி ரிவ்யூ சொல்லுங்க. இதுல பார்த்தேன் நான் நிறைய கூகுள் ரிவ்யூல பார்த்தேன், அப்படி கொடுக்கல. என்ன கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. நம்ம யூசர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி ரிவ்யூலாம். என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம வெறும் யூசர்ஸ் தான் என்ன சொல்றாங்கன்னா ஹீட்டிங் இஷ்யூல இருந்து எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க. நான் இது பிளாக் போஸ்ட் எல்லாம் போய் படிச்சு பாக்குறேன், யாருமே அங்கெல்லாம் நெட்வொர்க் பத்தி பேசவே இல்லை. இல்ல நான் வந்து ரியாலிட்டி இததான் நான் திரும்பியும் சொல்றேன். ஒண்ணுமே இல்ல, ரியாலிட்டி ஒரே ஒரு விஷயம் ப்ரோ. இப்போ என்னோட சர்க்கிள்ல நம்ம யூஸ் பண்றவங்க பாக்குறோம், இன்னும் X100 வச்சிருக்கிறவங்க இருக்கு. அது எப்படி இருக்கா, X100 Pro இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மாத்த மாட்டேன்னு சொல்லி ஜீத்து இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு, இன்னும் நல்ல பேட்டரி நல்லா இருக்கு, அப்டேட் எல்லாம் அப்டேட்டே பண்ணல, அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு ப்ரோ. இப்பதான் ப்ரோ இதுதான் கருத்து வேறுபாடுங்கறேன். அவர் வந்து என்னன்னா எனக்கு அப்டேட் பண்ணா AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்துருது ப்ரோ, எனக்கு அது வேண்டாம், அதனால அப்டேட் பண்ணாமலே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கருத்து வேறுபாடுங்க. 2024 ஜூலை இதோட அவர் இன்னும் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ இததான் நான் திரும்பியும் சொல்றேன், இதுதான் கருத்து வேறுபாடுங்கறேன். இப்போ அப்டேட்டே வேணாம் கரெக்டா. அப்போ இப்போ X100 Pro வந்து எனக்கு லான்ச் ஆகுது, லான்ச் பிரைஸ் வந்து 85,000. எனக்கு நீ ஆனா ப்ராமிஸ் பண்றது 3 வருஷம் அப்டேட்னு வச்சுப்போம், 1 வருஷம் அப்டேட்டுக்கு 5,000 ரூபாய் வச்சுக்கலாம். 15,000 ரூபாய் மைனஸ் பண்ணி கொடு, எனக்கு அப்டேட்டே வேணாம்னு ஆப்ஷன் இருக்கா? புரியுதா? இதுதான் கேள்வி நான் கேக்குறது. இதெல்லாம் தான் சொல்யூஷன், இத பத்தி நம்ம யாருமே பேசுறது இல்லையே. அதாவது அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, இங்க இருந்து ஒரு நம்மளோட மொத்த ஜனத்தொகையில 10% 5% இருக்கிற EUK அனுப்பிச்சு அவங்க கிட்ட பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும், அடுத்த பிரச்சனை கேளுங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க அதான் சொல்றீங்க, அப்டேட் கொடுத்து சரியில்லாம போயிடும்ன்றதுதான் விவாதமாவே ஆரம்பிக்குது. கரெக்டா? ஆமா, அப்டேட் கொடுத்தா சரியில்லாம போகுதுன்னு ஒரு பக்கம் நம்ம விவாதம் வைக்கும் போது, இருக்கலே அதிக அப்டேட் கொடுக்கறது யாருன்ற பிரச்சனையும் வருது. அப்டேட் யார் அதிகம் கொடுக்குறா சொல்லு, அதுதான் வாங்குவேன், அந்த மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி. அடுத்து என்னன்னா, அப்டேட் கொடுத்தாலும் நல்லா கொடுக்கணும், இது அடுத்த ரெக்கமெண்டேஷன். அதாவது எப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் இல்ல எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா நான் காசு கொடுக்குறேன், எனக்கு கரெக்டா கொடுக்கணும் எதிர்பார்க்கறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க, இதுல டேட்டா இருக்கு. 5 வருஷமா உங்களுக்கு வந்து TVS XLலயே உங்களுக்கு 2015ல வாங்குற மாடல்லயே நான் அப்டேட் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இங்கதான் உதைக்குது. இது யாரும் யோசிக்கவே மாட்டாங்க. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா, 5 வருஷம் TVS XLலயே நான் கேட்கல. அதுதான் நம்பர்ஸ்ல நான் கேக்குறேன். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் கேக்குற ஒரு விஷயம், அன்னைக்கு நான் வந்து TVS XL வாங்கினேன். அந்த TVS XLல நான் எக்ஸ்ட்ராவா முன்னாடி ஏதாவது ஒண்ணு மாட்டிக்க முடியும். என்னோட சைக்கிள் TVS BSASLRல முன்னாடி என்னோட போர்டு அதுக்காக உங்க XL வந்து 150 கிலோமீட்டர் ஓட்ட முடியுமா? இதுதான் என் கேள்வி. உங்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. ஏன் சரி 150 கிலோமீட்டர் வேகத்துல ஓட்ட முடியாதுங்க. அதைத்தான் நானும் சொல்றேன். இவ்வளவுதான் ப்ரோ. இப்போ உங்க போன் இருக்கு ப்ரோ, இல்ல 5 வருஷம் அப்டேட் வரணும் ப்ரோ. 5வது வருஷம் அப்டேட் வரும்போது அன்னைக்கு ஃபிளாக்ஷிப் ஒன்னு இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நான் பேசி முடிச்சிட்டேன். சரி சொல்லுங்க. என்னன்னா, நடுவுல வந்து மூவபிள் கேமரா இருந்தது,
அந்த ஓப்போலாம் வரும்போது கேமரா முன்னாடி வந்து பின்னாடி ஹார்ட்வேர் எஸ் அதுக்கும் அப்டேட் கொடுத்தா மொக்கையா தான் போகுது. நீங்க விஷயத்துக்கு வாங்க. இல்ல அதாவது இன்னோவேட்டிவா ஒரு விஷயம் இனிமேல் எதுவும் நீ கிரியேட் பண்ண போறது கிடையாது. இதுல இன்னோவேஷன் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க. இப்போ போன்ல இன்னோவேஷன் என்னன்னு எதிர்பார்க்கறீங்க? இல்ல ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு பைக் மாதிரி அதுல இன்னோவேஷன் வந்துச்சு நீங்க முதல்ல இல்லங்க. இனிமேல் அதுல வந்து என்ன பெருசா அப்டேட் பண்ண முடியும்னா ஒரு பைக்ல வந்து ஒரு சின்ன ப்ளூடூத் டிஸ்பிளே வச்சு அதுக்குள்ள ஒரு மேப் நேவிகேஷன் இதை வச்சு இது எங்க போறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்பீக்கர் வச்சு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் பண்ண முடியும். ஆனா பேசிக் 2 வீல் பேசிக் போன் அது கரெக்ட். ஓகே அது கரெக்ட். ஆனா இப்ப என்ன பிரச்சனை நம்ம ஊர்ல இப்ப என்ன பிரச்சனை? இப்ப பைக் நீங்க சொன்னீங்களே அது நடந்தது. இது நடந்தது. நான் வந்து Yamaha ரேல பார்க்க முடியுது, டிவிஎஸ் ஜூபிட்டர்ல பார்க்க முடியுது, எல்லா வண்டியிலும் பார்க்க முடியுது. ட்விஸ்ட் என்னன்னா இந்த மாதிரி அதிகமான எலக்ட்ரானிக் கேட்ஜெட் நான் என்ன பிரச்சனை அதிகமா வருது. ஆமா வரும் வரதான் செய்யும். இந்த ஏத்துக்கிற பன்மை ஏன் போன்ல வரலன்னு கேட்பேன். இல்லங்க ஏத்துக்கிற பண்ண நான் என்ன கேக்குறேன்னா இப்போ போன்ல இது வண்டியில இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் அதிகமாகுது. அது அதிக ஃபீச்சர்ஸ் ஆகுது. ஃபீச்சர்னால காம்ப்ளிகேஷன் ஆகுது. ஒண்ணுல ப்ரோ ஜஸ்ட் வாங்கினேன் இதேதான் A2D வீடியோ போட்டிருக்கான் போல. கௌதம் ப்ரோ சொல்லியிருந்தாரு ப்ரோ நீங்க சொன்ன பிரச்சனை A2D போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ஸ்டுடியோக்கு வாங்கியிருக்கான் போல. ஜஸ்ட் வாங்கினேன் சைட் ஸ்டாண்டுக்கு வந்து சென்சார் வச்சிருக்கான். சென்சார் ஃபெயிலியர். நான் ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி புடுங்கி போட்டாலும் இனிமே அந்த சென்சார் வேலை செய்யாதனால வண்டி ஆனே ஆகாதுன்னு எதுவுமே பண்ண முடியாது. இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்க சென்சார் மாத்தி எடுத்துட்டு வந்தாங்க. இது எவ்வளவு நாள் நடந்தது? 1 மாசத்துல நடந்தது. அவனுக்கு 2 வாரத்துல நடந்ததுன்னு அவன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கான். இது இத்தனைக்கும் ஜஸ்ட் நாங்க வாங்கின காரணமே அனலாக் மீட்டர் கம்ப்ளீட்டா அனலாக் மாதிரி ஃபியூல் இன்ஜெக்டர் இருக்க போது. ஆனா இந்த சென்சார் ஒன்னு இருக்குதே சரி பரவாயில்ல சைட் ஸ்டாண்ட் இருந்து குழந்தைங்க தெரியாம திரிட்டாங்கன்னா கீழே விழாம வண்டி ஆனே ஆகாது நல்லதுன்னு நினைச்சோம். பட் அதுவே பாதகம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இதை ஏத்துக்கிற தன்மை இருக்கிறவன் என்ன பண்றேன் இது வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு உள்ள சென்சார் இருக்கு அதனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. உடனே கால் பண்றேன் ஐயா என்னையா அது 1 மாசத்துல இந்த பிரச்சனை உடனே அவங்க பிக்கப் பண்ணி ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீ. ஆனா இதை அக்செப்ட் பண்ணாத ஒரு மனநிலையில ஒருத்தர் அவனே தெரியுமா சொல்லுவான் வண்டி வாங்கினா அதுக்குள்ள 1 மாசம் கூட ஆகல இது வந்து எனக்கு இப்ப எனக்கு வேலைடா நீ காலைல வேலையில இருந்தேன்டா நானு வேலைக்கு போன ஒரு இடத்துக்கு முக்கியமா போனோம். சோ சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அதே பிரச்சனையே வேற மாதிரி பூதாகரம் ஆகுங்கிறேன். ஓகே ஆகுமா? அடுத்து கேளுங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை இருக்கிற ஒரு ஆள் வந்து அதை எப்படி பாக்குறான்னா வேற மாதிரி பாக்குறான். அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு நிலைமைக்குள்ள இருக்கிற வேற மாதிரி பாக்குறான். இதேதான் நான் போன்லயும் சொல்றேன். அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மையில இருக்கிற கேங் என்னடான்னா அவங்க ஒரு டைப் ஆஃப் என்ன சொல்ல அதாவது என்னன்னா இத வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறவன் இருப்பான் அக்செப்ட் பண்ணிக்காதவன் இருப்பான். என்னுடைய இது என்னன்னா ஒரு பேசிக்காவே ஒரு சில விஷயம் நல்லாவே இல்லாத ஒரு விஷயத்த அதுதான் ப்ரோ அது எப்படி நல்லா இல்ல. இப்ப நான் எதுக்கு இது கேக்குறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்பயாவது நீங்க நல்லா இல்லன்னு ஒண்ணு சொல்றீங்க அது ஒருத்தர் நல்லா இருக்குன்னு சொல்றான் அப்படின்றதுலதான் எனக்கு பிரச்சனை அப்படிங்கிற. இப்ப நீங்க வந்து ரசகுல்லா நல்லா இல்ல அப்படின்றீங்க. அங்க பக்கத்துல ஒருத்த மத்த வச்சதுலயே ரசகுல்லா தாண்டா வேற லெவல் அப்படின்ட்டு எழுந்து போறான். அப்படித்தானே இருக்கும். நான் இதான் கேக்குறேன். அதனால நான் இதை ஏன் திரும்ப இல்ல ரசகுல்லா அவன் முதல் தடவை சாப்பிட்டு இருப்பான்றேன் நானு. வந்தீங்களா வழிக்கு? இப்ப புரியுதா நான் என்ன கேக்குறேன்? நான் ஏன் கன்சியூமர்ஸ் ஃபுல்லா இந்த பாயிண்ட்குள்ள எடுத்துட்டு வரேன்? ஏன்னா நான் அவ்வளோ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட்ஸை பார்க்க முடியுது. ஓகே நான் என்ன கேக்குறேன் இப்ப நம்ம கூட பேக்கரியில சாப்பிட்டோம் சாப்பிடும்போது நீங்க இந்த டேஸ்ட் இது நல்லா இருக்கானா நம்ம ரெகுலரா சாப்பிடுற ஒரு சில விஷயம் அதுல நல்லா இருக்கா நல்லா இல்லையா நம்ம நல்லா சொல்ல முடியும். இதோட குவாலிட்டி நமக்கு சொல்ல முடியும். அதனால நான் அந்த குவாலிட்டி என்னால சொல்ல முடிஞ்சதுனால எனக்கு அந்த பக்கம் போவாதரா ஒரு பள்ளம் இருக்கு உழுந்துராதன்னு நான் சொல்றேன். எனக்கு பள்ளத்துல உழுந்து எழுந்துதான் பழகணும். அந்த இடத்துல பள்ளம் இருக்குன்னு தெரியும் ஜம்ப் பண்ணிடுவேன். ஜம்ப் பண்ணு அவன் போகும்போது பள்ளமே இல்லையா அதான் பிரச்சனை. ரோடு போட்டிருப்பாங்களா இருக்கும் பரவாயில்ல புரியுதா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன் இப்பதான் பாத்துட்டு வந்தேன் நான் போயிட்டு நோடு திரும்ப இப்படிதான் மாறும். நீங்க என்ன தெரியுமா சொல்றீங்க இப்பதான் நாங்க பள்ளம் பார்த்தேன்றீங்க. நான் ஒண்ணு எங்க பாத்தீங்கன்னு இப்படி பாக்குறேன் எங்க இல்ல அப்படின்றேன். ஓகே இதுதான் பிரச்சனை. நீங்க பார்த்தா பள்ளம் தெரியுது நான் பார்த்தா பள்ளம் தெரியல. அப்ப கண்ணுல பிரச்சனை இருக்கு அவன் கண்ணுல பிரச்சனை. இதுதான் ப்ராப்ளம். இப்ப ஓகே எனக்கு தான் அப்ப நான் என் கண்ணு நொட்ட கண்ணா உங்க கண்ணு நொட்ட கண்ணா இப்ப ஒரு கேள்வி வருது. நான் ஒரு 10 பேர் கூட்டு வருவேன் இன்னொரு 10 பேர் கூட்டு வந்துட்டு ஐயா அங்க பள்ளம் இருக்கான்னு கேட்பேன். அதுல ஒரு 5 பேர் கரெக்டா 10 பேர் கூட்டு வந்தா 5 பேர்ல பள்ளம் இல்லையே அப்படின்னு வாத்தல அப்படின்னு ஒரு 5 பேர் பள்ளம் இருக்குடா அப்படின்னு உங்க பக்கத்துல. இதுதான் மேட்ரு. நல்ல வேலை நான் மிதிக்கல மாதிரி புரியுதா? இப்படிதான் எல்லா இடத்துலயுமே ஒரு கன்க்ளூஷனுக்கு போகுது. இதுல எனக்கு என்னன்னா பேராசை ஹியூமன் சைடுல இருக்குங்கிறது தயவு செய்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சரியா? பேராசை குறைச்சலே இல்ல இல்லைங்க சொல்லாதீங்க. கேள்வி என்னன்னா கொஞ்சம் இத்தனை ஆஃபர் போடுறான். ஆஃபர் போடதான் ப்ரோ செய்வான். நம்ம என்ன சொல்லிருக்கோம் போட்டா என்னன்னாலும் வாங்கிருவியா நீ? ஒவ்வொரு தடவையும் நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஆஃபர்ல வாங்குறதுக்கு நான் சொல்றது ப்ளீஸ் ஆஃபர்ல வாங்காதீங்க. ஒரு தடவை வாங்காம அப்படியே நிறுத்துங்க. வாங்காதீங்கன்னு சொல்றாரு. நான் இப்ப என்ன பண்றேன் தெரியுமா? நம்மளோட ஆளுங்கள்லயே நம்ம சர்க்கிள்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம காமேஸ்வரம் பக்கத்து வீட்டுக்காரரையும் எடுத்துட்டு வந்துட்டு 2 பேரும் அமேசான் பிளிப்கார்ட் ஆப் ஓபன் பண்ணி ஆர்டர் லிஸ்ட் போய் பார்க்க போறோம் யார் யார் ஆன்லைன்ல வாங்கியிருக்கான்னு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்லுங்க? தடவையாவது வாங்காம இருங்கன்னு சொல்றேன். நான் வந்து பல தடவையும் அதான் சொல்றேன். நீ உங்களுக்கு தேவையான்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தேவைன்னா வாங்குங்க. உங்களுக்கு மோஸ்டா தேவையே படாது. உங்க சர்க்கிள்ல யாருக்காவது நீங்க எஜுகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுங்கன்னு சொல்லிருப்பேன். ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டேன்.
என்ன வேற வீடியோ எடுத்து ஷேர் பண்ணேன்னா அவங்க மொத்தம் ஒரு 50 நிமிஷம் பேசி திருப்பி சொல்றேங்க. நம்ம இப்ப இதுவுமே ஒரு 10-20 நிமிஷம் 50 நிமிஷம் பேசிருப்போன்னு வச்சுப்போம். ஒரு விஷயம் தெளிவுபடுத்த விரும்புறேன். தேவையில்லாத ஒரு சில விஷயங்கள் இருக்கு அதுல, அத வாங்காதீங்க. ரிவ்யூ பாருங்க, உங்களுக்கு அதுல என்ன தேவைங்கிறத பாருங்க. இப்போ 13S தான் வாங்க போறேன், OnePlus நான் கண்ணை மூடிக்கொண்டே தான் குதிப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியும். அது கேமரா மொபைல் கிடையாது, கேமிங் மொபைல். நம்ம தெளிவாகி வாங்கிக்கணும். கேமரா மொபைலுக்கு அதை நீங்க வாங்கக்கூடாது. பேட்டரி நிக்காது. சரி, எனக்கு நெட்வொர்க் ஒரு சில இஷ்யூ இருந்தாலும் பரவாயில்ல, பேட்டரி நிக்கலனாலும் நல்ல கேமராவோட ஒரு மொபைல் வேணும். என்னோட பட்ஜெட் 50 ரூபா 55 ரூபானா எனக்கு அந்த இடத்துல வந்து என்னன்னா, ஒன்னு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கிறதுனால ப்ராசஸ் ஒரு பேக் சைடு தான் இருந்தாலும் Vivo X200 FE அதுக்கு அடுத்து இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. போட்டோஸ்லாம் கேமரா பெஸ்ட். ஆனா உங்களுக்கு அந்த கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில பேட்டரி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். 5400. இப்ப இன்னைக்கு 5000ங்கிறது கம்மின்னு ஆயிடுச்சே, அவ்வளவுதான் இருக்கும்னா Xiaomi 15. சரி. ஸோ நான் இதை நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிறவங்களே வந்து 6.1, 6.2, 6.3 சின்ன மொபைல். இப்போ அது சின்ன மொபைல் ஆயிடுச்சு. ஐஃபோன் வாங்குறது இப்போதைக்கு முடியாது. ஐஃபோன் ஆஃபர்ல இருக்கிறது எதுவுமே சரியா இருக்க போறது கிடையாது. 15 வாங்குறது வேஸ்ட். 16 ரேட் எப்படி ஏறிடும். இப்ப விற்கிற இதோட ரேட்டை ஏற்றிடுவான். அப்போ 52,000 வருதுன்னு போட்டிருக்கான். எவ்வளவு நேரத்துல வரும்னு தெரியாது. திருப்பி இப்ப என்ன ரேட்டுன்னு பார்த்து இப்பவே கூட வாங்கிருங்க. இப்பெல்லாம் நல்ல ரேட்லாம் இல்ல ப்ரோ. நீங்க தான் இப்ப செப்டோலே பாத்தீங்க 74,000 ரூபாய்க்குலாம் யார் ப்ரோ வாங்கி. ஓகே, என்னன்னா 16 இப்ப அதுக்கு 17 போயிடலாம். 17 வந்து 80 ரூபா. அதுக்கு ஏதாவது ஆஃபர் இருந்ததுன்னா கூட அதான் அது ஆஃபர்ல 80,000 78,000 வரும்னு வச்சுக்கோங்க. இது ஆஃபர்ல வந்து 70,000 வரும். அப்ப பாருங்க, அதாவது இதுல சொல்றேன் இப்ப இருக்கிற என்னன்னா, நீங்க அதுல பேசிக் 128 தான் வாங்குவீங்க. அது இதோட பேசிக் 80,000 கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து 256 வந்துடும். 90,000 உங்களுக்கு வந்து 512 வந்துடும். அதுல கரெக்டா லேட்டஸ்ட் இது உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்கு. அப்படி ஆப்பிள்ல வாங்கணும்னு நினைக்கிறவங்க 17 வாங்குறாங்க. 16 வாங்குறதோ 15 வாங்குறதோ வேஸ்ட். ஆனா இங்கதான் ப்ரோ பிரச்சனை என்னன்னா, ஒரு சிலருக்கு வந்து கையில பாத்தீங்கன்னா மொத்தமே 52,000 தான் இருக்கும். அவங்கள நான் 17 வாங்க சொன்னா கடன் வாங்க சொல்லணும். அதுதான் இங்க ப்ராப்ளம். சோ அதனாலதான் எல்லாத்தையுமே நான் வெயிட் பண்ணுங்க. இந்த என்னோட பர்த்டே மந்த்ல நீங்க வாங்க வேண்டாம். செப்டம்பர்ல வாங்காம தீபாவளிக்கு வரும்போது அப்போ வாங்கினாலும் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். அப்பயும் வந்து இதே 52,000 ரூபாய்க்கு இது வரும்னே வைங்க. இல்லங்க, அதுக்குள்ள ஒரு மாசத்துல ஒரு 10,000 12,000 சேர்த்துங்க. இல்ல சிவா கிட்ட ஒரு 20,000 கடன் வாங்குங்க. கடன் வாங்குறதே தப்புன்னு சொல்லிதான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு. சரி, அப்ப திருப்பி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வாங்குங்க. கடனே கிடையாது. கடன் கிடையாது. கடன் வந்து உயிரை எடுக்கும். ஓகே, அப்ப 20,000 ரூபாய் எனக்கு கொடு, கைமாத்தா கிடையாது, கொடு. அப்படி கேட்டு வாங்குங்கன்ற. அது வந்து கடன். நான் ஏழை, என்னால முடியாது. அதனால ஏழையா இருக்கும் போது முடியாதுன்னா இல்ல, ஏழைக்கேத்த எல்லூர் அன்னைக்கே எங்க பெரியவர் சொல்லி. இப்ப இவரை பொறுத்த வரைக்கும் பணக்காரருங்க. அதாவது என்னன்னா, மகாபாரதத்துல கர்ணன். சரி சொல்லுங்க. அந்த மாதிரி நான் இப்ப கூகுள் ஏஐ கிட்ட சொல்றேன் பாருங்க. இவரை வந்து கர்ணனா மாத்தி காட்டுங்கன்னா மாத்தி காட்டு. அழகா இருப்பாரு, அம்சமா இருப்பாரு. ஓகே, கமல் மாதிரி பண்றாங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி அந்த ஆஃபர் டயத்துல பைசா இல்லை அப்படின்னாலும் நீங்க சிவாவை கேட்கலாம். அப்படி இல்லைன்னா சிவாவோட பணக்காரர் SRK இருக்காரு, நீங்க அவரை கேட்கலாம். நரேஷ் வந்து கார்டு கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு. கார்டு கொடுத்தா சரி. சோ இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் இருக்காங்க. எனக்கு என்னுடைய ஸ்பெஷாலிட்டி இந்த மாதிரி ஐடியா கொடுப்பேன். ஐடியா கொடுத்துட்டு எஸ்கே போய் ஓடிடுவாருங்க. அவர் படி ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் உட்காந்துப்பாரு. சோ அதனால இந்த மாதிரி விஷயங்கள் நான் நல்லா பண்ணுவேன். எப்படி பண்ணிட்டாருன்னு பாத்துக்கோங்க. திரும்பி அதான் சொல்றேன். சரி, ரைட்டு, ஓகே. இந்த டீல்ல உங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றத லிஸ்ட் பண்ணுங்க. வாங்கணும் எது வாங்கணும்னு இல்லை, அதாவது என்னன்னா, எது வாங்கணுமோ வாங்குறதுக்கு முன்னாடி அது நமக்கு தேவையான்னு யோசிச்சுட்டு வாங்குங்க. அதுதான் ப்ரோ இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, லைஃப்ல நல்லா யோசிச்சா நம்ம கல்யாணமே பண்ணி கூடாதுன்றீங்க. இல்ல அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். நீங்க சொல்ல மனிதர்களோட பிறப்பே அதுக்குதான் வச்சுக்கோங்க. அதனால வந்து அப்படியே அடுத்தடுத்த ஹைட்ரேஷன் அப்படிதான் போகும். அதுல வந்து கொஞ்சம் சில நெறிமுறைகளோட போறதுதான் இந்த மாதிரி கல்யாணம் அப்படிங்கிறதுக்குள்ள போறதெல்லாம் வச்சுக்கோங்க. நான் இதை வந்து கேளுங்க, நான் இது ரொம்ப அழுத்தி எல்லாம் பேசினேன்னு வைங்க, இப்ப இருக்கிற நிறைய ஜெனரேஷனுக்கு வந்து இதுவே செட் ஆகாது. நீ தேவையில்லாம எனக்கு கிளாஸ் எடுக்காத, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணும்னு அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. அதனால இதெல்லாம் வந்து நான் யோசிக்க சொல்லல, அது அவங்க பாத்துக்கிட்டோம். யோசிக்கிறத தாண்டி எல்லாம் நம்மளும் வந்துட்டோம். ஆமா, யோசிச்சாலே மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ண முடியும். மெயினா என்னன்னா, ஒரு ஆஃபர் அப்படின்னு வரும் பொழுது அது நமக்கு தேவையா, நம்ம வீட்டுக்கு தேவையா, இப்ப இருக்கிறது இன்னும் எவ்வளவு நாள் போகும், இப்ப யாரெல்லாம் மாத்தலாம் அப்படின்னா, இப்போ S20 FE வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க S25 FE வாங்க வேணாம். ஏன்னா டீக்ரேட் ஆறாங்க. S20 FEல வந்து ஒரு பேட்டரி 2,000 ரூபா கொடுத்து மாத்திட்டாங்கன்னாக்கா அதுல வந்து SD கார்டு போட்டுக்க முடியும், கேமரா நல்லா இருக்கும். முடிஞ்சா எங்கேயாவது கொடுத்து அதோட சாஃப்ட்வேரை மட்டும் டீக்ரேட் பண்ணி, இல்லாட்டி சர்வீஸ் சென்டர்ல பேட்டரி மாற்றும் போது
ஃபைனல் சாஃப்ட்வேர் கொஞ்சம் நல்லா இருக்கிற பேட்டரி பேக்கப் நிற்கக்கூடிய சாஃப்ட்வேர் இது கொடுங்கன்னு சொல்லி ஃப்ளாஷ் அடிச்சு கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை நீங்கள் சொல்கிறது 100% உண்மை, நான் இதுக்கும் அக்செப்ட் பண்ணுவேன். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். நான் வந்து இது மெயிலில் படித்தேன். அண்ணன் நீங்கள் சொல்கிறது கரெக்டு. நான் S20FE S25FE கம்பேர் பண்ணி போட்டிருந்தேன். S25FE லான்ச் ஆகும்போது போட்டிருந்தேன் என்னென்ன மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. சொல்ல போனால் நிறைய இடத்துல டிஃப்ரென்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே தான் கம்ஸ் ப்ராசஸர். S20FE ப்ராசஸர் இருக்கு, S25FE ப்ராசஸர் இருக்கு, S20FE DSP ISP இருக்கு, S25FE DSP ISP இருக்கும். இதுல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கறனால என்ன ஆயிடுதுன்னா அவுட்புட்னு பாக்கும்போது கேமரா அவுட்புட் சூப்பரா இருக்கு. கேமரா அவுட்புட் சூப்பரா இருக்கு. நான் இல்லன்னு சொல்ல வரேன். சூப்பர் டிஸ்ப்ளே பெட்டரா இருக்கு. டிஸ்ப்ளே பெட்டரா இருக்கு. ஓகே, அதெல்லாம் வந்து ஓகே. பவர் எஃபிஷியன்சி. நான் என்ன கேக்குறேன்னா அதுக்கு நீங்க எவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறீங்க? 40000 ரூபாய் செலவழிக்கிறது. 2000 ரூபாய் இங்க இருக்கு, 40000 ரூபாய் இங்க இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு பெரிய கேமரா வந்து நான் எப்போ நான் ஒரு S25FE நீங்க இல்ல S26FE ல ஒரு 200 மெகா பிக்சல் ஷூட்டர், ஒரு 50 மெகா பிக்சல், ஒரு 10 மெகா பிக்சல், இப்படி ஒரு இது முன்னாடி இருக்கிறது வந்து ஒரு 50 மெகா பிக்சல். ஏன்னா M சீரிஸ்ல 50 மெகா பிக்சல் கேமரா ஃப்ரண்ட்ல கொடுக்குறான். அந்த மாதிரி FE சீரிஸ்ல ஒரு நல்ல கேமரா செட்டப் முன்னாடி கொடுத்து. இல்ல ப்ரோ, அதான் வித்தியாசம். M சீரிஸ்ல 50 மெகா பிக்சல் இருக்கு. ப்ராசஸர் எவ்வளவு இருக்கு சொல்லுங்க? S25 அல்ட்ரால இருக்கட்டும். இது ஃபேன் எடிஷன் தானே. ஃபேன் எடிஷன் தானே சொல்றான். ஃபேன் என்ன தேவை? ஒரு ஃபேனுக்கு என்ன தேவைன்னா ஃபோன் ஒர்க் ஆகணும், அதான் தேவை. ஃபேனுக்கு வந்து உனக்கு விற்காத தக்காளியை பூரா எடுத்து நான் வந்து ஃபேன் சீரியஸ்னு ஃபேன் எடிஷன் விடுவியா? உனக்கு வந்து A91 ஒன்று ரிலீஸ் பண்ணுவேன். ஃபேன் எடிஷன் வரதுக்கு முன்னாடி சொல்றேன். A91 ஒரு மாடல் சாம்சங் ரிலீஸ் பண்றாங்க. வேர்ல்டு வைட் அது சரியா போகலைங்க. உடனே S10 லைட் இந்தியாவில் கொண்டு வந்து விடுறாங்க. கேட்டா இங்க இருக்கிற ஏமாந்தவன் ஜாஸ்தி நல்லா இருக்கு அப்படின்னு கொண்டு வந்து விடுறாங்க. இதே எக்ஸினோ வெர்ஷனா போட்டு தான் S20FE அப்படின்னு ஒன்று இங்க விடுறான். ஓகே, S20FE வந்து என்ன ஆகுது? சரியா இங்க சேல் ஆகல. கரெக்டா ஆகலாம் இல்ல, அதையும் ஏமாந்து வாங்கினாங்க நிறைய பேரு. அது ஏமாந்துன்னு இல்லை ப்ரோ, உங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. இது வந்து எப்படின்னா உங்க ஆள் மனசுல இருக்கிற ஒரு மிருகம் வந்து இது பேசுது. அப்படியே கொஞ்சம் அமைதியாகி சாந்தமா யோசிச்சிங்கன்னா ஓகே, அன்னைக்கு கன்சியூமருக்கு ஒரு ஃபோன் தேவைப்பட்டுச்சு. நீங்க சொன்ன அந்த செப்டோ கதை தான். பவர் பேங்க் எனக்கு இப்போ உடனே வேணும், நான் வாங்கியே ஆகணும். அப்போ ஒருத்தன் போய் பார்க்கும்போது எக்ஸினாஸ் இருந்தது, வாங்கிட்டு போயிருக்கான். 4G வேரியன்ட். அது வந்து ஏமாந்து வாங்கினது இல்லை, புரியுதா? இதுதான் இங்க பிரச்சனை அப்படிங்கிற. அப்ப இப்போ எக்ஸினாஸ் வச்சிருக்கிற எல்லாரும் ஏமாலியா? வீடியோ பார்க்குற ஒரு சிலர் எக்ஸினாஸ் வச்சிருக்காங்க. இல்லங்க, ஆமாங்க, ஏமாற்றப்பட்டாங்க. அதுதான் வித்தியாசங்கிறேன். ஏமாத்தப்பட்டாங்கன்னு இப்போ சரி, லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்லுங்க. நான் இந்தியாவில் வாழ்றதுனால ஏமாலியா? நான் டாக்ஸ் வந்து மல்டிபிள் ஆங்கிள் கட்டுறேன். நான் டாக்ஸும் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன். இன்கம்க்கு டாக்ஸ் கட்டுறேன். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட பன்னுக்கு நான் டாக்ஸ் கட்டியிருக்கேன். எல்லா ஆங்கிள்லயும் நான் டாக்ஸ் கட்டுறேன். என் குவாலிட்டி ஆஃப் லைஃபும் அமெரிக்கால இருக்கிற குவாலிட்டி ஆஃப் லைஃபும் சேமா? சொல்லுங்க. உலகத்துல இல்ல சொல்லுங்க, நீங்க அதையும் சொல்லுங்க. எல்லாமே நீங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போனாலும் அங்கேயும் நீங்க போய் சம்பாதிக்கிறதுக்கு டாக்ஸ் கட்டதாங்க போறீங்க. அது இல்ல குவாலிட்டி ஆஃப் லைஃப். ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் மீ ஆஃப் தி குவாலிட்டி, லைஃப் குவாலிட்டி. லைஃப் குவாலிட்டி இங்க கம்மி தாங்க, இங்க கம்மி தாங்க. இன்னைக்கும் காமராஜர் ஆட்சி தாங்க தரேன்னு சொல்லிருக்கானுங்க. காமராஜர் நல்ல ஆட்சி கொடுத்திருக்காரு, எல்லாரும் சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. கம்மியான ஆள் இருந்த போது இனி வரைக்கும் 70 வருஷமா காமராஜர் ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க எல்லாரையுமே. அவசரப்படாதீங்க, இதுல ஒரு மேட்டர் இருக்கு. சொல்லுங்க, மேட்டர் சொல்லுங்க. பியூட்டிஃபுல்லான ஒரு டேட்டா இருக்கு, சொல்லுங்க. காமராஜரை பத்தி யாருக்கும் தெரியாது. அவர் நிறைய நல்லது பண்ணதே நிறைய பேருக்கு தெரியாது. ஆமா, அதனால நான் இன்னைக்கு யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு தெரியலாம் காமராஜரை பத்தி, எங்க அப்பாக்கெல்லாம் நல்லாவே தெரியலாம். இன்னைக்கு இருக்கிற 2K கிட்டுக்கு எப்படி காமராஜரை பத்தி தெரியும்? அவனு தான் ஓட்டு போட போறான். காமராஜர் ஆட்சியை தரேன் பேனர் வைக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு எப்படி தெரியும்? என்ன நினைக்கிறான்? அவனும் என்ன சொல்ல வரேன், எல்லாரும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அன்னைக்கு காமராஜர் தோக்கடிச்சதுனாலதான் இன்னைக்கு நம்ம இன்னும் ஏமாற்றப்பட்டு இருக்கோம். நான் வேற எதுக்கும் சப்போர்ட் பண்ணல. ஒரு நல்ல ஆன்மாவன் அன்னைக்கு நம்ம சாவடிச்சிருக்கோம். நம்மளோட மூதாதையர்கள் சாவடிச்சிருக்காங்க. நோகடிச்சு நல்லது பண்ணவன எல்லாருக்கும் சோறு போட்டு தண்ணி கொடுத்து எல்லாத்தையும் நல்லது பண்ணவன நோகடிச்சு நம்பினவன ஏமாத்திருக்கோம், ஏமாத்திருக்காங்க. அதோடைய விளைவுகள் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி நம்பி இருந்த ஒரு சில பிராண்ட் எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டோம். ஓகே, நாசமா போன பிராண்ட் நம்பி தான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல இப்ப இருக்கோம். 3 வீல் மாட்டு வண்டியில தான் நம்ம ஓடி ஆகணும். ஒரு வீல் கரண்ட் எப்படா விழுவோன்றதுல மாதிரி தான் இனிமேல் மொபைல்லாம் வரும். அதான் நீங்க வச்சு ஓட்டி ஆகணும். அவ்வளவுதான். நடுவுல ஒரு வீல் எக்ஸ்ட்ராவா கரண்ட் போச்சுன்னா 2 வீல்ல நடுவுல தொங்கிட்டே போக வேண்டியதுதான். இவ்வளவுதான். ஓகேயா? தெரிஞ்சுக்கங்க. அவ்வளவுதான். 4 வீல் கொடுத்து நடுவுல ஊந்துடக்கூடாதுன்னு சைட்ல கட்டை கொடுத்து மாட்டு வண்டி பண்ணி வச்சிருந்தவங்க துரத்தி அடிச்சிட்டோம். இனிமேல் நான் ஒண்ணு நம்மளா கண்டுபிடிக்கணும், இல்ல உடஞ்சு போன ஓட்ட உடசல வச்சுதான் வாழ்ந்தாகணும். ஓகே, இது S10க்கு முன்னாடி S10க்கு முன்னாடி R&D பண்ணி இந்த சாம்சங் காரன் விட்டான். இப்போ நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் R&D பண்ணிக்கிறான். சரி விடுங்க, கோய்க்கால என்ன பேச்சு இது? வாங்க வாங்க வாங்க. முடியல, இல்ல முடிஞ்சிச்சு. வெல்கம் பேக். இன்னொரு தடவை சொல்லுவோம். இன்னைக்கு முடிச்சு போற 40 பேர் கிளம்பி வருவான். அட்ரஸ் வேணுமா? நான் தரேன். சரி ஓகேங்க. பைசா வேணுமா? நான் தர மாட்டேன். இருக்கிறதுக்கே வழி இல்லையா? ஒரு பாருக்கு இஷ்டத்துக்கு
யார்கிட்டயும் கடன் உடனே வாங்கவே கூடாதுங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பே கெட்டு போயிடும். அதனால ஃப்ரீயா கேட்டு வாங்கிங்க, திருப்பி கொடுக்க மாட்டான். ஃப்ரீயா கேட்டு வாங்கினா மரியாதையும் போயிடும், ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் போயிருக்கும். அப்ப கூட அவன் நினைப்பான், சரி இருந்தாலும் அவன் நமக்கு அதெல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னு. ஃப்ரீயா வேற கேட்டுட்டு ஆக்சுவலா இது என்னன்னா, இது வந்து விளையாட்டுக்குள்ள ஒரு சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு இடத்துல விற்கலைன்னா இன்னைக்கு வந்து வேர்ல்டு வைட் நம்மளை வந்து ஒரு செலிக் மார்க்கெட் பிளேஸாக தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போவும் S24 விற்கல, அதை இங்கே ஆஃபரில் கொண்டு வந்து இங்கே விற்காத தக்காளியை தள்ளி விட்டுட்டு இருக்கான். நம்ம சொன்னால் அது ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் லேட்டாக கொடுத்தா என்ன கொடுத்துட்டு இருக்காங்கல்ல, இது வேணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. இங்கே இருக்கிறவங்க எதிர்பார்த்தான்றது அவனுக்கு தெரியும். இல்ல ட்விஸ்ட் என்னன்னா, S24 ஸ்னாப்டிராகனோட எக்ஸினாஸ் நல்லா இருக்கு. இருக்கட்டும்ங்க, என்ன இருக்கட்டும்ங்க, அப்புறம் என்னத்த நல்லதை களி கொண்டு தள்ளுறாங்க தள்ளனா இல்லங்க, நல்லதோ கெடுதலோங்க. ஆனா இப்படி இருந்தா இது நல்லா இருக்கும், வெள்ளையா இருக்கிறவங்க பொய் சொல்ல மாட்டான் மாயை அப்படின்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி, ஒரு மாயையில தான் எல்லாரும் காமெடி மாதிரி தான். நான் என்ன சொல்றேன், ஸ்னாப்டிராகனுக்குன்னு ஒரு USP இருக்கும், அதை கரெக்டா சொல்ற ஒரு சேனலை கண்டுபிடிச்சு என்கிட்ட காட்டுங்க. யாரும் சொல்ல மாட்டான், எல்லாரும் உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ ஆத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் நான் ரெஃபர் பண்ணேன். நான் சேனலே பார்க்க மாட்டேன் பொதுவா, அதனால சக கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் தெரியாது, நம்ம வேற ஒரு சில வீடியோஸே பார்த்து சொல்லிட்டோம். ஆமா, இப்போ நான் ஒரு சில சேனல்ஸ் எல்லாம் ஏன் பார்க்க வேண்டியது ஆச்சு அப்படின்னா, நம்மளோட கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எடுத்து வந்து ஒரு சில வீடியோ போட்டுட்டு அண்ணா இதுல இருக்கிற டேட்டா கரெக்டான்னு கேக்குறாங்க. எப்படின்னா S24 எக்ஸினாஸ் ஸ்னாப்டிராகன் கம்பேர் பண்ணி காட்டுறாங்க. எல்லாம் பெரிய பெரிய சேனல்ஸ் 20 மில்லியன் 15 மில்லியன் 10 மில்லியன் வச்சிருக்காங்க சப்ஸ்கிரைபர்ஸ். அவங்க காட்டுற டேட்டால வந்து ஆக்சுவல் ஸ்னாப்டிராகன் நான் வந்து என்னன்னா, நான் ஸ்னாப்டிராகனோடது நல்லா இருக்கும், எந்த இடத்துல ஸ்னாப்டிராகனோடது நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன். ஏன்னா S21 அல்ட்ரா 512 GB ஸ்னாப்டிராகன் 888 அதுவும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதே S21 அல்ட்ரா 256 GB எக்ஸினோஸும் வச்சுருக்கோம். சைமல்டேனியஸாக நாங்கள் ஸ்னாப்டிராகன் அது M33 வீடியோ போட்டிருப்போம், ரிவ்யூ M33 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் வேரியண்ட்டில் தான் நம்ம S21 அல்ட்ராவில் தான் வீடியோவே எடுத்திருப்போம், நம்ம ஏரிக்கரையில் எடுத்திருப்போம். அப்போ அந்த பீரியடில் ராகவன் வந்து எக்ஸினோஸ் வச்சிருந்தாரு, போட்டோஸ் வச்சு கம்பேரிசன் பண்ணிருப்போம். அப்பவே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸினோஸ் 2100 ஸ்னாப்டிராகன் 888 போட்டு சொல்லிருக்கோம். ஆமா போட்டுரும். ஆனா எந்த இடத்துல அது நல்லா இருக்கும் அப்படின்னா, எக்ஸினோஸ் வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க முடியாது, அதுவே சூடாகி ஆஃப் ஆயிடும். ஆனா இல்ல ஆஃப் ஆகல ப்ரோ, ஆஃப் ஆகல இல்ல, எக்ஸினோஸ் எந்த ஆஃப் ஆயிடும், எந்த ஆஃப் ஆயிடும் மட்டும் ஹை ஆச்சு. ஆனா எக்ஸினோஸ்ல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அந்த கேமரா வந்து திடீர்னு பிளர் ஆயிடும். அதாவது ஸ்டேபிள் வீடியோ எடுப்போம் தெரியுமா, அதாவது அல்ட்ரா ஸ்டடி வீடியோ. எனக்கு திரும்பி அந்த பிரச்சனை வந்து அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு ஸ்னாப்டிராகன்ல வரல. இல்ல ஸ்னாப்டிராகன் வேரியன்ட்ல கால் ரெக்கார்ட் பண்ண ஆனந்த் ப்ரோவோட ஃபோன் நம்மட்ட இருந்ததா? ஆமா, அதுல அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்ல, அது எக்ஸினாஸ் தான். ஆமா, சோ நமக்கு வந்து யூனிட் டிஃபெக்டிவா இருக்கலாம். நான் அதனால தான் என்ன சொல்றேன், நம்ம ஒரு சில கிளைம் ப்ரோ, எனக்கு ஒரு பிரச்சனை, அது எதனால வந்து நான் கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்த பிரச்சனை ஒரு எல்லாருக்கும் அந்த மாடல் அந்த பிரச்சனை இருந்ததுன்னா குளோபல் மாடல் இல்ல. இப்போ வந்து ஒரு பிரச்சனை வருது, நீங்க யூடியூப்ல நீங்க போட்டு பார்க்கலாம். நான் ஏன் அதை வந்து இருக்குன்னு நான் சொல்றேன்னா, இப்போ எனக்கு வந்து அந்த இது வந்து போர்டுனால, எக்ஸினோஸ் போர்டு ஹீட் ஆனதுனால அந்த அல்ட்ரா ஸ்டடி வீடியோல டோட்டலா எல்லாமே பிளர் ஆயிடும். இது எதனால வருது அப்படிங்கறத வந்து யூடியூப்ல வீடியோ போட்டிருக்காங்க. எக்ஸினோஸ் வந்து இது வந்து போர்டு வந்து ஹீட் ஆனதுனால அப்படி ஆகுதுங்கிறத போட்டிருக்காங்க. அப்படி ஆனவங்க நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோ போட்டு வச்சிருக்காங்க, என்னோட அப்படி ஆயிருக்குன்னு. எக்ஸினோஸ் வேரியன்ட் தான் இருக்கு. சரி, இப்போ எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. எக்ஸினோஸ் வந்து அவ்வளவு சூடாகி இந்த மாதிரி ஆகிருச்சு கரெக்ட்டா? ஆமா ஆமா. இப்போ 888 வந்து 888 சூடாகுது. அதோட சூடான கதையெல்லாம் விடுங்க. இப்போ S24 சீரிஸ் எடுத்தா தெர்மல்ல வந்து எக்ஸினோஸ் அழகா த்ராட்டில் லைட் 42 டிகிரில மெயின்டைன் பண்ணிக்குது. ஸ்னாப்டிராகன் 47 வரைக்கும்லாம் போதான். இப்போ சொல்லுங்க, ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 அப்போ நான் சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு நான் இதை தான் ப்ரோ சொல்றேன். அப்போ கான்டெக்சுவல் எவிடன்ஸ்னால நிறைய மாறுது. இன்னைக்கு காலத்துக்கு நம்ம இப்போ S21ல நாங்க பார்த்தோம், அது வந்து பாஸ்ட் ரிசல்ட். அந்த ரிசல்ட் வச்சு நம்ம என்ன சொல்றோம்னா, அப்பயே எக்ஸினாஸ் கேமரால போட்டோகிராஃபிலயும் சரி வீடியோகிராஃபிலயும் சரி HDR-ல ஸ்னாப்டிராகன் போடுது அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இன்னொன்னு அப்படியே இப்போ வரும்போது இப்போ வந்து எக்ஸினாஸ் பாத்தீங்கன்னா Antutu ஸ்கோர்லாம் ரன் பண்ணிட்டு இவங்க கலாய்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸினாஸ் வந்து 1.6 மில்லியன் தான் வரும் போல, 2400. இது வந்து 2.2 மில்லியன் வரைக்கும் போகும் போல 8 Gen 3. சோ அப்ப என்ன ஆயிடுது, இந்த இடத்துல வந்து S24 ஸ்னாப்டிராகன் S24 எக்ஸினாஸை பீட் பண்ணுது அப்படிங்கிறாங்க. பட் ரியாலிட்டியில இப்ப ரெண்டு போனையும் வச்சு ஏதாவது டாஸ்க்லாம் கொடுத்து பார்த்தா ஈக்குவலா போகுது. ஒரு விஷயம் தெளிவா சொல்ல முடியும்னா, எக்ஸினோஸ்ல எனக்கு தெரிஞ்ச சிக்னல் இஷ்யூ இல்ல. 5G அதாவது என்ன ஹீட் ஆச்சுன்னா 4G சொல்றதுதான் நடக்கும். ஏன்னா முக்கால்வாசி எனக்கு அந்த எக்ஸினோஸ்ல அது நான் பார்த்தேன். இதை பொறுத்த வரைக்கும் அப்படி S24 பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஸ்னாப்டிராகன் 8 Gen 3 SoC-ஆக இருக்கும் பட்சத்தில் நான் வந்து சாம்சங் S24 அல்ட்ரா யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு எப்பவுமே 5G தான் இருக்கு. பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு இப்போ பேட்டரியும் கொஞ்சம் ஓரளவுக்கு நிற்குது. ஸோ அதில் வந்து 5G டேட்டா உங்களுக்கு டக்குன்னு மாறுறது கிடையாது. ஸோ அதே மாதிரி அதே வெரி சேம் ப்ராசஸர் தான் இப்போ S24ல வரப்போகுது, இங்கே இந்தியாவில் வரப்போகுதுன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த ஹீட்டிங் இஷ்யூ நம்மளோட கண்டிஷன் எப்படின்னு தெரியல.
எப்படி இல்ல இருக்கு நம்ம கண்டிஷன்ல வீடியோ போட்டிருக்காங்க நிறைய பேர். நம்ம ஊர்ல அதுக்குள்ள அந்த போன் பட்சி இப்ப வீடியோ போட்டா செம்ம ரீச் ஆகும்ல. 2 போனையும் சைடு பை சைடு வச்சு டெஸ்ட் பண்ணி போடுறாங்க. எப்படி இருக்குது? ஹீட் ஆகுது? அது ஹீட் அதான் 47 டிகிரிக்கு மேல போகுது நம்ம ஊர்ல தான். அப்ப 47 டிகிரிக்கு மேல போகுது நம்ம ஊர்ல போகுதுன்னா 5G டேட்டா கிடைக்காது. திருப்பி அதே பிரச்சனை தான். அங்கதான் ஸ்னாப் டிராகன் வந்து வித்தியாசமா இருக்கும். அப்பயும் 5G தான் காட்டும். ஓ ஆகல. அது வந்து கட்டெல்லாம் ஆகாது. அந்த இடத்துல தான் ஸ்னாப் டிராகனோட அட்வான்டேஜ். அதை பத்தி ஆனா யாரும் மென்ஷன் பண்ணல. ஸ்னாப் டிராகன் வந்து மோடம்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்லல. வெறுமனே AnTuTu ஸ்கோரை சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்கன்றேன். ஆமா. சோ அப்போ அப்படி 5Gல மாறாதுன்னா என்ன, எந்த இடத்துல கன்சியூமரா நமக்கு லாஸ் வரும்னு சொல்ல வரேன். 4G டேட்டா நமக்கு வேஸ்ட் ஆகும்ல. இப்போ எக்ஸினோஸ்ல 41க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா 5G கட் பண்ணிட்டு 4Gலயே வேலை செஞ்சிருந்தா நமக்கு கொடுக்க போகுது 2GB தான். சோ அது கிடைக்க போறது கிடையாது. அதே உங்களுக்கு 5G கட் பண்ண முடியாதுன்னா ஹீட் ஆனாலும் பரவாயில்ல. இல்ல இது நீங்க Xiaomi போன் எது எடுத்தீங்கனாலும் ஹீட் தான் ஆக போகுது ஃபுல்லுமே. இது ஆனா கட் பண்ணுதா அப்படிங்கறது தான் ப்ரோ. எந்த போன் ஹீட் ஆகுது? Xiaomi போன்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா முக்கால்வாசி உங்களுக்கு ஹீட் ஆகுது Xiaomiஸ்ல. ஓகே. அதே மாதிரி டேட்டா உனக்கு ஒரு சில போன் சொல்றேன். நான் யூஸ் பண்ற Poco X6 ஓகே 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 இது எல்லாமே வந்து ஹீட் ஆகுது. இல்ல எனக்கு என்ன ஷாக்னா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற போன்ல அப்படி இல்லையே. ஏன்னா 5G வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு யோசிச்சேன். இல்ல உங்களோடது சொல்லல. நீங்க எல்லாம் வந்து அது போக்கோவா இருந்தாலும் எனக்கு MI தான், Xiaomi தான் அது. ஓகேயா? எல்லாம் சப் பிராண்டா இருந்தாலும் ஆனா அந்த சப் பிராண்ட்ல இருக்கிறது எல்லாமே ஹீட் ஆகுது. இதே மாதிரி தான் சாம்சங்ல என்ன ஆகுதுன்னா இப்போ M series A series ஹீட் ஆகுது. ஸ்னாப் டிராகனே இருந்தாலும் கூட காலி தான். உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா 5G அதாவது M51 F51 எல்லாம் 19,000 17,000 கிடைக்கும். வாங்கிராதீங்க ப்ளீஸ். இல்ல அதெல்லாம் இப்ப டீல் இல்ல இருக்கும். 35 and above தான் இப்ப டீல்ல இருக்கு. சோ அது வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மோட்டோரோலால ஒரு சில போன்ஸ் மோட்டோரோலா இப்ப வந்திருக்கிற எட்ஜ் ஸ்டைலஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுவுமே அதர பழசான இந்த டச் எல்லாம் கொஞ்சம் இதா. இப்ப என்னன்னா எனக்கு வந்து ஏன் பயமா இருக்குன்னா X6 இருக்குல்ல, அதுலயும் அதே 7 Gen 2 தான் யூஸ் பண்ணிருக்கு. அதுல டச் இதெல்லாம் ரொம்ப இதா இருக்கு. UI வந்து ரொம்ப லாகா இருக்கு. இப்போ அதுவும் அப்படிதான் இருக்குமா? ஏன்னா அது இதை பொறுத்த வரைக்கும் அதுவும் 2.2 UFS 2.2 தான். இப்போ வந்திருக்கக்கூடிய ஸ்டைலஸும் UFS 3.1 இருந்தா கூட ஓரளவுக்கு ஏதோ ஒன்று தப்பிக்கும்னு சொல்லலாம். அதுவும் 2.2 தான். ஸோ எப்படி அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. கேமராலாம் எந்த லெவலில் லேகாக இருக்குங்கிறது தெரியல. பட் ஆனால் 3.5 ஜாக் இருக்கு, ஸ்டைலஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம் இருக்கு. நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போறேன்னா 23,000-24,000 ரூபாய்க்கு நீங்கள் அதை வாங்கலாம். வாரண்டியும் 1 year இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம். இப்போ போக்கோலேயே எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா நடுவில் பிரச்சனையாச்சு. இந்த இதெல்லாம் செட் ஆகலை. நான் வாங்கும்போது வாங்கிட்டு ஒரு 1,100 ரூபா கொடுத்து 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். போன வருஷம் டிசம்பர் நான் வாங்கியிருக்கேன். இந்த வருஷம் டிசம்பருக்கு 1 year ஆகும். 2026 டிசம்பர்ல தான் அதோட இது முடியுது. 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டாச்சு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை போட்டு வச்சுட்டு சரி வாரண்டி இன்னும் 2 வருஷம் இருக்கு மதர் போர்டு போச்சுனாலும். இதே மாதிரி போக்கோ X6க்கும் 26 ஏப்ரல் வரைக்கும் எனக்கு அதுக்கு இருக்கு. ஸோ ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் ஆனால் ஹீட் ஆச்சுனாலும் எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நம்ம மாற்றிக்க முடியும். வாங்கும்போது அதையும் சேர்த்து ஒரு தடவை போட்டுங்க. 1 year எக்ஸ்டெண்டட் வாரண்டியை போட்டு விட்டு வாங்கணும்னு டிசைட் பண்ண எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னா குதிக்கிறதுக்கு முன்னாடி கயிறை கட்டி கீழே ஒரு இதை போட்டு குதிச்சுட்டா வலையில விழுந்து தப்பிச்சுக்கலாம். சரி. சோ அப்ப இதையும் பிளான்ல வச்சுக்கோங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி அப்படிங்கிறது வந்து ஆப்ஷனா இருக்கும்போது அதை போட்டுக்கிறது நல்லது. இப்போ என்னோட GT6மே எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டிருக்கேன். ஓகே ஓகே. சோ அப்ப இந்த மாதிரியான பாயிண்ட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்படியும் ஆஃபர்ல நமக்கு வந்து ஒரு 5,000 ரூபாய் ஆஃபர்ல நமக்கு குறையுதுன்னு வச்சுக்கோங்க. 4,000 தான் குறையுதுன்னு நம்ம மனசை தேத்திக்கிட்டு ஒரு 1,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டோம்னா ஒரு 1 year எக்ஸ்ட்ரா வாரண்டி நமக்கு கிடைக்கும். இது என்னுடைய சின்ன இது நல்லதுதான். அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் மட்டும் பாத்துக்கோங்க. ஆனா எந்த பிரச்சனைகளை கவர் பண்ணுவாங்க, எதுக்கெல்லாம் கவர் பண்ண மாட்டாங்க. ஒரு 1,000 ரூபாய் 1,200 ரூபாய் அது வந்து அமேசான்லயுமே இருக்கும், இதுலயுமே இருக்கும். எது அவங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறத பார்த்து போடுங்க. நிறைய அதாவது எந்த ஆங்கிள் விழுந்தா நான் கவர் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த இன்சூரன்ஸ் இதுமே 4-5 இருக்கு. அதுல எது நல்லா இருக்குன்னு பார்த்து ரிவ்யூஸ் பார்த்து போடுங்க. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்ஃபர்மேஷன். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த தடவை வரக்கூடிய டீல்ஸுக்காக. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உஷாரு. ரைட்டுங்க, பார்க்கலாம். பை. பரட்டா.